மரபணு ஜோதிட ரகசியங்கள் பயிற்சி வகுப்புக்கு உங்க எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா வரவேற்கிறேன். குருவே சரணம், குருவே துணை, குருவே சரணம், குருவே துணை. அவர்களையும் பஞ்சபூதங்களையும் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம வகுப்பு ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரிங்களா? இந்த மரபணு ரகசியங்கள் அப்படிங்கிற பயிற்சி வகுப்பு தான் நம்ம வந்து எடுக்க போறோம். இது வந்து தனிப்பட்ட மூல நூல்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தனிப்பட்ட மூல நூல்கள் அப்படிங்கிறது வந்து இல்லைன்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? இது திருமண பொருத்தத்துல பயன்படுத்தக்கூடிய ஒரு சக்கரம். அந்த சக்கரத்தை வச்சுதான் இந்த டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி, மரபணு ஜோதிடம் அப்படின்னு சொல்லிட்டு டெவலப் பண்ணியிருக்காங்க. அதுல நிறைய விஷயங்களை ஒரு பாதி தான் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முழுமையா வந்து இருக்க போகுது. இது போக இதுக்கு வந்து சில வழிபாடுகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இந்த மரபணு ஜோதிடத்துல வந்து பாத்தீங்கன்னா சில குறிப்பிட்ட வழிபாடுகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இது ஏற்கனவே எடுத்தவங்களுக்கு வந்து அது வந்து தெரியலையா என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அதனால என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அதுல வந்து பரிகாரம் கிடையாது அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. நிறைய முன்னாடி படிச்சவங்க கூட இருக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா முழுக்க இதுல வந்து பரிகாரத்தோட சம்பந்தப்பட்டதுதான். நிறைய ஆய்வுகள் அப்படிங்கறது நாங்க பண்ணியிருக்கோம். நிறைய ஆய்வுகள் பண்ணியிருக்கோம். நிறைய வெற்றிகள் அடைஞ்சிருக்கோம். சரிங்களா? இதை வச்சு நிறைய வழிமுறைகள் அப்படிங்கிறது வந்து இருக்கு. ரொம்ப சுலபமா இருக்கு. எல்லாத்தினாலையும் வந்து பாத்தீங்கன்னா எளிமையா வந்து பலன் சொல்ல முடியும். இந்த முறையை பயன்படுத்தி பலன் சொல்றது மட்டும் இல்லாம ஒரு தனி மனிதனை வந்து பாத்தீங்கன்னா வெற்றி அடைய வைக்க முடியும். அவங்களும் வந்து வெற்றி அடைய முடியும். அந்த அளவுக்கு ரொம்ப அதிக அற்புதமான ஒரு தன்மை அப்படிங்கிறது இந்த மரபணு ஜோதிடத்துக்கு வந்து உண்டு. இது பாத்தீங்கன்னா இந்த மூல நூல்னா இதை சொல்லலாம். இது வந்து இது பாருங்க, இது ஒரு புத்தகம். இது யாராவது கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு கூட தெரியாது. இதுல வந்து அதை பத்தி இருக்கு. மரபணு ஜோதிடத்தை பத்தி ஒரு சின்ன குறிப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. ஏற்கனவே யாராவது பார்த்திருக்கீங்களா? சார் புக்கு பேர் என்னங்க சார்? பேர் என்னங்க சார்? இது வந்து திருமண பருவம் 37, திருமண பொருத்தம் 27. மொத்தம் திருமண பொருத்தத்துல வந்து 27 வகையான திருமண பொருத்தங்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இப்ப நடைமுறையில வந்து 10 பொருத்தம் பாக்குறாங்க. ஒரு சிலர் வந்து 12 பொருத்தம் வந்து பாக்குறாங்க. அப்படிதானே பாக்குறாங்க. 10 பொருத்தம் பாக்குறாங்க மேக்சிமம். சிஸ்டத்துல போட்டா கூட 10 தான் வருது. சரிங்களா? இந்த மாதிரி இருக்கு. இதுக்கு ஒரு மூல நூல் அப்படின்னு சொல்லலாம். இந்த புத்தகம் வந்து 2002 வந்து 1998 வந்து வெளியிட்டது. எங்க அண்ணா தான் வந்து வெளியிட்டார். எங்க அண்ணாவோட பிரிண்டர்ல தான் வந்து இந்த புத்தகமே வந்து வெளிவந்துச்சு. நான் ஆரம்ப காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த புத்தக கடையில இருந்தப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு நிமிஷம் இருங்க, நான் ஒரு விலை வந்து காமிக்கிறேன். இங்க பாருங்க, விலை எவ்வளவுன்னு பாருங்க. விலை தெரியுதா? 45 ரூபா. 45 ரூபாயா? இப்ப 1998 இந்த 2002 காலங்கள்ல ஒரு புத்தகம் வந்து 45 ரூபா அப்படின்னா ரொம்ப ஒரு காஸ்ட்லியான புத்தகம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இந்த 2002 ரேஞ்சில வந்து ஒரு புத்தகம் வந்து 45 ரூபா இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப அதிகமான புத்தகம் அப்படின்னு சொல்லலாம். இதுல வந்து மொத்தம் 27 வகையான பொருத்தங்கள் வந்து இருக்குன்னு சொன்ன இல்லையா? அந்த 27 வகையான பொருத்தத்தை பத்தி என்னென்ன பொருத்தம் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல ஒரு பொருத்தம் அப்படிங்கிறதா இந்த மரபணு ஜோதிடம். சரிங்களா? அதை வந்து எப்படி நம்ம பயன்படுத்த போறோம் அப்படிங்கிறத வச்சுதான் இந்த மரபணு ஜோதிடமே வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த புத்தகம் வந்து வெளிவரும் போது புத்தகம் வந்து விற்க முடியல. 45 ரூபாய் அந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா யாரும் வாங்க மாட்டாங்க. அப்ப இதை வந்து சரி 1000 புத்தகம் என்னமோ அடிச்சான்னு நினைக்கிறேன். அப்ப வந்து புத்தகமே போகல. இப்ப அந்த மாதிரி இருக்கும்போது திருவண்ணாமலையில வந்து புத்தக கடை போடுவோம், ஸ்டால் போடுவோம். அப்ப வந்து 15 ரூபாய்க்கெல்லாம் கொடுப்போம். ஒரு சிலருக்கு ஃப்ரீயா கூட கொடுத்தோம். இப்போ இன்னும் ஒரு சில சமயங்கள்ல என்ன பண்ணோம் அப்படின்னா எடைக்கு கூட போட்டுட்டோம். அந்த அளவுக்கு வந்து அந்த புத்தகம் வந்து இப்ப அதாவது கேட்கறதுக்கு ஆள் இல்லாம இருந்துச்சு. சரிங்களா? அதுல அப்போ ஒவ்வொன்றா வந்து ஆய்வு பண்ணி பார்க்கும்போது இந்த ரகசியங்கள் அப்படிங்கிறது இருக்கிறது வந்து தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் அதை வச்சு நிறைய நம்ம சாதிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப நுட்பமான விதிகள் அப்படிங்கிறது வந்து இருக்கு. ஆசிரியர் பேர் வந்து பாத்தீங்கன்னா முருகதயாநிதி ஐயா. சரிங்களா? எங்க கோயம்புத்தூரை சேர்ந்தவர் தான் அந்த புத்தகம் வந்து எழுதியிருக்காரு. சரிங்களா? அதை நான் வந்து சொல்லிக்க விரும்புறேன். புத்தகம் அச்சடிச்சவர் வந்து பாத்தீங்கன்னா எங்க அண்ணா. அவர் வந்து மகேந்திரன். சரிங்களா? மகேந்திரா ஆப்செட் பிரிண்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ வந்து டீச்சரா இருக்காரு. சரிங்களா? அது வந்து ஒரு முன்னோட்டம் சொல்லலாம். இதுக்கப்புறம் விசித்திர ஜோதிடம் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? விசித்திர ஜோதிடம்னு ஒரு புத்தகம் இருக்கு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? விசித்திர ஜோதிடம்னு ஒரு புத்தகம் இருக்கு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓகே, அதோட புத்தகம் அதை காமிக்கிறேன். அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா 2 பாகம் வந்திருக்கு. கரெக்டானே? 2 பார்ட் இருக்கு. அதுல வந்து இந்த புத்தகம் தான் அது விசித்திர ஜோதிடம்.
இந்த புத்தகத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா சில வகையான விதிகள் அப்படிங்கிறத நம்ம வந்து இதையும் வந்து பயன்படுத்தி இருக்காங்க. இந்த மரபணு ஜோதிடத்தை வந்து உருவாக்கும் போது இதுல இருக்கக்கூடிய சில விதிகள், இதுல இருக்கக்கூடிய சில கருத்துக்கள் அப்படிங்கிறது கூட அவங்க வந்து எடுத்திருக்காங்க. அதை நான் வந்து சொல்லிக்க விரும்புறேன். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில நட்சத்திர சிந்தாமணி, அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில நட்சத்திரங்கள் சம்பந்தப்பட்ட நூல்கள்லாம் இருக்கு. அதுல இருந்து சில விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து எடுத்திருக்காங்க. ஓகே. இப்ப பாருங்க, இப்போ நம்ம இப்ப இங்க தமிழக தமிழகத்துல இருக்கோம் இல்லையா? இப்ப இங்க வந்து சில சக்கரங்கள் அப்படிங்கறத நம்ம வந்து பயன்படுத்துற வழக்கம் அப்படிங்கிறது ஆரம்ப காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இருந்துச்சு. இந்த சக்கரங்கள்லாம் தெரியுதான்னு பாருங்க. நீங்க கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? இன்னும் நிறைய இருக்கு. இதுல வந்து கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? நரசக்கரம்னு ஒண்ணு இருக்கு. மனித உடம்புல வந்து பாத்தீங்கன்னா நட்சத்திரமா பாவிச்சு அதை வந்து ஒரு சில நட்சத்திரங்கள் என்னென்ன தன்மையில இருக்கு, அப்ப இதுக்கு என்னென்ன பலன் அப்படின்னு சொல்லிட்டு நரச்சக்கரம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. ஏகாரக்கல சக்கரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இதெல்லாம் குமாரசாமியத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. சரிங்களா? இந்த ரஜ்ஜு பொருத்தம் பாக்குறதுக்கும் சில வகையான இதெல்லாம் பயன்படுத்தும் இல்லையா? அதெல்லாம் ஒரு சக்கரம். இது இந்த மாதிரி இருந்தா இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வடிவமைக்கப்பட்டது. அதுல இருந்து ஒரு சில பலாபலன்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. இந்த கோட்டை சக்கரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. இதெல்லாம் நார்த் இந்தியால வந்து பயன்படுத்துறாங்க. கோட்டை சக்கரம், அதுக்கப்புறம் சர்வதோபத்திர சக்கரம், இதெல்லாமே வந்து நார்த் இந்தியால வந்து பயன்படுத்துறாங்க. இந்த ஆய சக்கரம் அப்படிங்கிறது திருமண பொருத்தத்துல பயன்படுத்துது. அதுதான் இது. ஆயச்சக்கரம் அப்படிங்கிறது தான் இது வந்து டிஎன்ஏன்னு சொல்லி எடுத்துக்கலாம், மரபணு ஜோதிடம்னு எடுத்துக்கலாம். இந்த ஒரே ஒரு சக்கரத்தை வச்சுதான் இந்த முழுமையான சிஸ்டம் அப்படிங்கிறதே வடிவமைக்கப்பட்டது. அதுக்காக தான் இந்த இது சொல்றேன். இந்த சக்கரங்கள்ல ஏதாவது வந்து கேள்விப்பட்ட மாதிரி உங்களுக்கு இருக்கா? இதுல இது வந்து இல்லைங்க சார். சக்கரங்கள் ஓகே எதுவுமே கேள்விப்படல. ஓகே சரி ஓகே. அப்போ இந்த மாதிரி இவ்வளவு நிறைய இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு. நூற்றுக்கணக்கான சக்கரங்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. சக்கரம் அப்படின்னா ஒரு அமைப்புன்னு எடுத்துக்கலாம். இந்த அமைப்பை வச்சு நம்ம எப்படி நம்ம வந்து பயன்படுத்துறோம் அப்படிங்கிறத பொறுத்தான் ஒவ்வொரு சிஸ்டமே வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? ஓகே. இதுல பாருங்க, இதுல வந்து இந்த மரபணு ஜோதிடத்துல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 8 வகையான கிரகங்கள் அப்படிங்கிறது வந்து பயன்படுத்தப்படுது. மரபணு ஜோதிடத்துல 8 வகையான கிரகங்கள் அப்படிங்கிறது பயன்படுத்தப்படுது. அது வந்து சூரியன், நோட் பண்ணிக்கோங்க, தெரிஞ்சவங்க அப்படியே விட்டுறலாம். சூரியன், சந்திரன், செவ்வாய், ஓகே. மொத்தம் 8 வகையான கிரகங்கள் அப்படிங்கிறது இந்த மரபணு ஜோதிடத்துல வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்தப்படுது. இந்த சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி அப்படிங்கிறத நம்ம கிழமைகள் வர்றதை எடுத்துக்கலாம். இந்த ராகு அப்படிங்கிறது வந்து அடிஷனலா ஆட் ஆகுது. கேது வந்து பாத்தீங்கன்னா அதுல கிடையாது. அதனால இந்த மாதிரி இருக்கிறதாக எடுத்துக்கலாம். சரிங்களா? 8 திக்குகள் நம்ம பயன்படுத்தோம் இல்லையா? அதே மாதிரி இந்த 8 வகையான கிரகங்கள் இதுல வந்து பயன்படுத்துறோம். ஜாமக்கோள்லயும் வந்து 8 கிரகங்கள் நம்ம வந்து பயன்படுத்துவோம். அதே மாதிரி இதுலயும் வந்து 8 கிரகங்கள் அப்படிங்கிறது பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். இதை நோட் பண்ணிக்கோங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. இதுல கேது அப்படிங்கிறது வந்து வராது. அதனால ராகு மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோ. சார், கேது ஏன் வராதுன்னு சொல்ல முடியுங்களா? இதுல மொத்தம் 8 மட்டும் தான் பயன்படுத்துற மேடம். 8 மட்டும் தான் பயன்படுத்தும். அது காரணம் எதுவும் இல்லைன்னா கேது காரணம் வராது. இல்ல, காரணம் கிடையாது, காரணம் கிடையாது. 8 நன்றிங்க திக்குகள் சார். இருக்கு இல்லையா? 8 திக்குகள் இருக்கு. இது இந்த சக்கரத்தை வந்து பாத்தீங்கன்னா இந்த வாஸ்து சாஸ்திரத்திலயும் இது வந்து பயன்படும். வாஸ்து சாஸ்திரத்துல பயன்படும், மனையடி சாஸ்திரத்திலயும் இந்த சக்கரம் வந்து பாத்தீங்கன்னா பயன்படும்.
அந்த மாதிரி இருக்கும்போது அதுல வாசுல வந்து பாத்தீங்கன்னா 8 திக்குகள் பயன்படுத்துறோம் இல்லையா, அதே மாதிரி இதுல 8 கிரகங்கள் பயன்படுத்தும். வாசுலயும் இந்த சக்கரம் வந்து வேலை செய்யும், மனையடி சாஸ்திரத்திலயும் இது வந்து பாத்தீங்கன்னா வேலை செய்யும். சரிங்களா? அதனால வாஸ்து சாஸ்திரத்துல 8 வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா, அதே மாதிரி இதுலயும் வந்து 8 கொடுத்துருக்காங்க. இதோட பயன்பாடு அப்படிங்கிறது அங்கேயும் இருக்கிறதுனால 8 மட்டும்தான் வந்து பயன்படுத்திருக்காங்க. இப்ப நான் வந்து ஆய்வு பண்ணி பார்க்கும்போது எந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, இந்த ராகு கேதுகள் வந்து ஒன்னா இருந்த சமயத்துல, ராகு கேது வந்து பாத்தீங்கன்னா பிரியாம இருந்த சமயத்துல இந்த இந்த சக்கரம் அப்படிங்கிறது வந்து உருவாக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் வந்து எடுத்துக்கிட்டேன். சரிங்களா? அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. இப்ப இதை வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே ஒவ்வொரு வகையான தோஷங்கள் அப்படிங்கிறது வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. தோஷம்னு சொல்லலாம். இப்ப இதுல 8 கிரகங்கள் பயன்படுத்து இல்லையா, ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா தோஷம்னு சொல்றாங்க, இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா கர்மான்னு சொல்றாங்க, இன்னொருத்தர் வந்து எனர்ஜின்னு சொல்றாங்க, இன்னொருத்தர் யோகம்னு கூட சொல்றாங்க. இந்த மாதிரி இதுக்கு இந்த மரபணு ஜோதிடத்துக்கு இவ்வளவு வகையான பேர் இருக்கு. இந்த ஒரு தோஷம் வந்து குறிப்பிட்டுச்சு அப்படின்னா தோஷங்கிறாங்க, ஒருத்தர் கர்மாங்கிறாங்க, இன்னொருத்தர் எனர்ஜிங்கிறாங்க, இன்னொருத்தர் வந்து யோகம்னு சொல்றாங்க. இந்த மாதிரி இதுக்கு வந்து வெவ்வேறு வகையில மக்களிடையே வந்து பாத்தீங்கன்னா வழங்கப்படுது. அதே மாதிரி ஜோதிடர்கள் மத்தியிலையும் இந்த வார்த்தைகளை நீங்க வந்து கேள்விப்பட்டிருக்கலாம். இந்த வார்த்தைகள் அப்படிங்கிறது அடிக்கடி ஜோதிடர்கள் மத்தியிலே வந்து இருக்கும். சரிங்களா? இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே. இப்ப இதுல வந்து ஒரு இப்ப நம்ம பாரம்பரிய ஜோதிடத்துல வந்து பாத்தீங்கன்னா இதுல விதின்னு பயன்படுத்துவோம், மதின்னு பயன்படுத்துவோம், கதின்னு பயன்படுத்துவோம். விதி அப்படிங்கிறது என்னது? விதி அப்படிங்கிறது லக்னம், மதிங்கிறது வந்து சந்திரன். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அங்கங்க பயன்படும். கதி அப்படிங்கிறது வந்து சூரியன். யாப்பியம்னு இருக்கு, இது வந்து பெயருடைய தன்மை. யாப்பியம் அதாவது விதி அப்படின்னு ஒண்ணு இருக்கு, மதி அப்படின்னு இருக்கு, கதின்னு இருக்கு, யாப்பியம்னு இருக்கு. இந்த யாப்பியம் அப்படிங்கிறது வந்து வணக்கம். அது சந்திரனா சந்திரமா? சந்திரன் சார். சந்திரன் சார், ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஓகே ஓகே. காரணம் சொல்றேன் ஏன் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குதுன்ட்டு. ஓகே. விதி, மதி, கதி அப்படின்ட்டு இருக்கு. விதிங்கிறது வந்து லக்னம், மதிங்கிறது வந்து சந்திரன், கதிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சூரியன், யாப்பியம் அப்படிங்கிறது நம்மளுடைய பெயர். அப்ப இதெல்லாம் நம்ம எப்படி நம்ம பயன்படுத்த போறோம் இந்த மரபணு ஜோதிடத்தை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பார்க்க போறோம், நிறைய உதாரணங்களோட பார்க்க போறோம். ரொம்ப எளிமையான முறை தான். எல்லாருனாலே வந்து பாத்தீங்கன்னா பலாபலன்கள் அப்படிங்கிறது வந்து சொல்றோம், சொல்ல முடியும். அந்த அளவுக்கு ரொம்ப நுட்பமான முறையில தான் இந்த வகுப்பை வந்து வடிவமைச்சிருக்கு. மொத்தம் இதுல எத்தனை கிரகங்கள் அப்படிங்கிறது பயன்படுத்தப்படுது? 8ன்னு சொல்லிருக்கீங்க எட்டு சார். கிரகங்கள், 8 கிரகங்கள் சார். பயன்படுத்தப்படுது. 8 சார், ஓகே. 8. அப்ப இந்த தோஷம்னு ஒண்ணு நீங்க சொன்னாலும் சரி, யோகம்னு சொன்னாலும் சரி, கர்மான்னு சொன்னாலும் சரி, எனர்ஜின்னு சொன்னாலும் சரி, இது வந்து இதுக்கு உண்டான பேர் அப்படிங்கிறது மரபணு ஜோதிடத்தை பத்தி தான் பேசுறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க வந்து எளிமையா வந்து தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ஒரு அமைப்பு. இதுல பாருங்க, இது சார் அழிச்சிடலாம். நம்ம என்ன சார் நேம் சொல்றோம் இதுக்கு இப்போ? நமக்கு தோஷம்னு சொன்னாலும் சரி, யோகம், இதுல எது சொன்னாலும் பரவாயில்ல, தப்பு கிடையாது. இதுல எதை வேணாலும் சொல்லலாம். ஓகேங்க சார். சரிங்களா? அல்லது எதை வேணாலும் சொல்லலாம், தப்பு கிடையாது. ஓகே. இதுல வந்து மொத்தம் 27 நட்சத்திரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதை வந்து அப்படியே லைனா எழுதிக்கோங்க.
ஓகே, இப்ப இதுல பாருங்க, மொத்தம் 8 கிரகங்கள் அப்படிங்கறத நம்ம வந்து பயன்படுத்தியிருக்கோம். 27 நட்சத்திரத்தை நம்ம வந்து அப்படியே எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்ப இதுல பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8. ஓகே, இதே மாதிரி 3 3 8 24 நம்ம பிரிச்சிருக்கோம். பேலன்ஸ் இருக்கிறது வந்து இந்த மாதிரி நம்ம மூணையும் வந்து நம்ம எழுதியிருக்கோம். இந்த மாதிரி பிரிச்சு எழுதியிருக்கோம். சரிங்களா? ஒருத்தர் வந்து அஸ்வினி, ஆயில்யம், அனுசம், பூரட்டாதி இந்த நட்சத்திரத்துல வந்து பிறந்திருந்தாங்க அப்படின்னா அவருக்கு வந்து சூரிய தோஷத்தினால பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இதுக்கப்புறம் பரணி, மகம், கேட்டை, உத்திரட்டாதி இந்த 4 நட்சத்திரங்கள் அவங்க பிறந்திருந்தாங்க அப்படின்னா சந்திரன் தோஷம் உடையவங்க அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். கார்த்திகை, பூரம், மூலம், ரேவதி இது வந்து செவ்வாய். ரோகிணி, உத்திரம், பூராடம் இது வந்து புதன். மிருகசீரிடம், அஸ்தம், உத்திராடம் இது வந்து குரு. திருவாதிரை, சித்திரை, திருவோணம் அப்படிங்கிறது வந்து சுக்கிரன். புனர்பூசம், சுவாதி, அவிட்டம் அப்படிங்கிறது வந்து சனி. பூசம், விசாகம், சதயம் அப்படிங்கிறது வந்து ராகுவோட தோஷத்தினால பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். இந்த ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு வகையான தோஷங்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உண்டு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதுல வந்து நட்சத்திரம் வந்துருச்சு, இதுக்கு உண்டான தோஷம் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா வந்துருச்சு. நல்லா புரிஞ்சுக்கோ. இதுல வந்து இப்போ அந்த விதி அப்படிங்கிறது விதி என்னன்னு சொல்லியிருக்கோம். விதின்னு என்னன்னு சொல்லியிருக்கோம்? லக்னம் சார். லக்னம் அப்படிங்கிறது விதின்னு சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் மதி அப்படிங்கிறது சந்திரன். கதி சூரியன். ஓகே, இதுக்கப்புறம் வேற என்னன்னு சொன்னோம்? இன்னொரு பேரு யாப்பியம். யாப்பியம் இது வந்து நாம நட்சத்திரத்தின் மூலியமா வரக்கூடியது. இது வந்து பெயரோட முதல் எழுத்துன்னு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ உங்க ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. இந்த லக்னம் அப்படிங்கிறது எந்த நட்சத்திரத்துல வந்து விழுந்திருக்கு அப்படின்னு பாருங்க. எந்த நட்சத்திரத்துல உங்களுடைய லக்னம் அப்படிங்கிறது வந்து ஆரம்பமாகுதுன்னு பாருங்க. அந்த நட்சத்திரத்தை வந்து பாத்தீங்கன்னா குறிச்சு வச்சுக்கோங்க. உதாரணமா யாராவது ஒவ்வொருத்தரா சொல்லுங்க, யாராவது ஒருத்தவங்க ஒண்ணு சொல்லுங்க. லக்னம் என்ற நட்சத்திரம் சும்மா யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க, ஒரு உதாரணத்துக்காக தான். சார் லக்னம் மிதுனம், திருவாதிரை 3. அப்ப திருவாதிரை அப்படிங்கிறது சுக்கிர தோஷமா? திருவாதிரை அப்படிங்கிறது சுக்கிர தோஷம். ஓகே, வேற யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க. சந்திரன் எங்க இருக்கு? ரேவதி 2ஆம் பாதம் சார். இப்ப ரேவதி அப்படிங்கிறது செவ்வாயா? ஆமாங்க சார். அடுத்து சூரியன் வேற யாராவது சொல்லுங்க. சூரியன் உங்களுடைய எந்த நட்சத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு? வேற யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க. சித்திரை 2 சார். சித்திரை 2. சித்திரை அப்படிங்கிறது சுக்கிரன் தான். பெயர் எழுத்து யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க. இதுக்கு லிஸ்ட் தர்றேன். ஓகே, உதாரணமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு விமல்னு ஒருத்தர் பேர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. விமல் அப்படிங்கிறது வந்து ரோகிணியில வரும். உதாரணமா எழுதிக்கிறேன், விமல்னு பேரு. இது வந்து ரோகிணி அப்படிங்கிறது என்ன தோசை வருதுன்னு பாருங்க. ரோகிணி அப்படிங்கிறது என்ன தோசை வருது? புதன் சார். ஃபர்ஸ்ட் சொன்னது வந்து திருவாதிரை, இது வந்து ரேவதி, இது வந்து சித்திரை, இது வந்து ரோகிணி. சரிங்களா? இப்ப இந்த மாதிரி உங்களோட ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே இந்த மாதிரி வந்து எழுதி வச்சுக்கோங்க. எந்த மாதிரி எழுதி வைக்கிறீங்க? உங்களுடைய விதி வந்து எங்க இருக்கு, மதி எங்க இருக்கு, கதி எங்க இருக்கு, யாப்பியம் அப்படிங்கிறது பெயர் வந்து எங்க ஆரம்பமாகுது அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்ப இதுல வந்து இப்ப இந்த தோஷங்கள் அப்படிங்கிறது இவ்வளவுதான். 8 தோஷங்கள் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கு. அதோட 8 எனர்ஜி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். 8 சக்திகள் இருக்குன்னு சொல்லலாம். எப்படி வேணாலும் நீங்க வந்து எடுத்துக்கலாம். இப்ப இந்த மாதிரி எடுக்கும்போது இதை வச்சுதான் இது வந்து உருவாகுது. இப்போ ஒவ்வொரு கிரகமுமே ஒவ்வொரு நட்சத்திரத்துல தான் இருக்கும். நம்ம ராசி கட்டத்துல பார்க்கும்போது ஒவ்வொரு கிரகமே ஒரு நட்சத்திரத்துல இருக்குமா இல்லையா? இருக்குமா? ஆமாங்க சார். அப்போ அந்த கிரகங்களை ஃபர்ஸ்ட் இதுக்கு மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. லக்னம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்கு? சுக்கிரன் அப்படிங்கிறது இங்க இருக்குன்னு எடுத்துக்கலாம்.
சந்திரன் அப்படிங்கிறது செவ்வாய் தோஷத்தை வாங்கியிருக்கு. அதே அப்படி சுக்கிரன் சூரியன் அப்படிங்கிறது வந்து சுக்கிர தோஷம் வாங்கியிருக்கு. இப்ப இந்த மாதிரி இந்த பேர் வந்து பேருக்கு வந்து நான் லிஸ்ட் வந்து அனுப்பிச்சு வைக்கிறேன். அதை வச்சு நம்ம ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கலாம், என்ன தோஷம் அப்படிங்கிறது வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? ஓகே. இப்போ உதாரணமா ஒரே ஒரு உதாரணம் மட்டும் நான் சொல்லி வைக்கிறேன், உங்களுக்கு புரியும். அந்த தோஷம் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து புரியும். இது ஜாதக ரீதியா நம்ம அனலைஸ் பண்ணும்போதுதான் அது வந்து நல்லா இருக்கா இல்ல நல்லா இல்லையா அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து புரிய ஆரம்பிக்கும். ஜாதக ரீதியா நம்ம வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கணும், இந்த தோஷம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி எப்படி செயல்படுது, என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு ஜாதக ரீதியா பார்க்கும்போது உங்களுக்கு எளிமையா வந்து பாத்தீங்கன்னா புரியும். சரிங்களா? ஓகே. இப்ப பாருங்க, இப்போ நரேந்திர மோடி ஐயா இருக்கார் இல்லையா, பிரதமர், அவருடைய நட்சத்திரம் வந்து என்னது? அனுச நட்சத்திரம். அனுச நட்சத்திரமா? இப்ப இந்த அனுசம் அப்படிங்கிறது வந்து எங்க இருக்கு, என்ன தோஷத்துல வருது? சூரியன் சார். சூரியன் தோஷம். இப்போ ஒருத்தர் அரசியல்ல புகழடையணும் அப்படின்னா என்ன தோஷம் இருக்கணும்? சூரியன் சார். சூரியன் தோஷம். சூரியனோட ஒரு அரசியலோட கிரகம் எது? சூரியன் தான். அரசியலுக்கு வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான கிரகம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சூரியன். இப்ப அவருடைய பேரே வந்து அங்கதான் இருக்கு, நரேந்திர மோடி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா அனுசத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா விழுது. அப்ப அந்த பேரும் வந்து அங்க வந்துருச்சு, பிளஸ் வந்து அவருடைய நட்சத்திரம் வந்து அங்க இருக்கு. அதனால எப்படி இருக்கு, அவருக்கு அரசியல்ல வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு. இப்ப அவருடைய ஜாதக அமைப்பும் நம்ம பார்க்கும்போதுதான் வந்து தெரியும். ஒரு உதாரணத்துக்காக நான் இதை வந்து சொல்லி வைக்கிறேன். இப்ப அவங்க ஜாதகத்துல வந்து எப்படி இருக்கு, அப்ப எல்லாருமே இப்ப நரேந்திர மோடின்னு இன்னொருத்தர் பேர் வச்சு அதே மாதிரி ஆக முடியுமா அப்படின்னா அது வந்து வேற அமைப்பு. அவங்களுடைய ஜாதகத்துல வந்து என்னென்ன மாதிரி அமைப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது மட்டும்தான் வந்து தெரியும். சரிங்களா? ஓகே. இப்போ ஒருத்தர் சினிமா துறையில வந்து ஜொலிக்கணும் அப்படின்னா என்ன தேவை, என்ன தோசை இருந்தா? சுக்கிரன் சார். இருக்கணுமா? ஓகே. இப்ப பாருங்க, ரஜினியுடைய நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா திருவோணம். இப்ப இதே வந்து அவருடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ரா வந்து சித்திரையில வந்து பாத்தீங்கன்னா விழுது. இப்ப திருவோணம் சித்திரை வந்து என்ன தோஷத்துல வருதுன்னு பாருங்க, சுக்கிர தோஷத்துல வருது. சரிங்களா? இப்ப சுக்கிரன்னா இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, இப்ப சுக்கிரன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்துல யாரெல்லாம் குறிக்கும்? இப்ப இவர் வந்து குடும்ப தலைவர்னு வச்சுக்கலாம். மனைவி வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் மனைவி வந்து குறிக்கும், பிளஸ் வந்து மகள்கள் எல்லாமே சுக்கிரன் தான். பணத்தை குறிக்குமா? ஆமாங்க சார். ஒரு உதாரணத்துக்காக தான் நான் சொல்லி வைக்கிறேன். சரிங்களா? இதுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு புரியும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்லி வைக்கிறேன். சரிங்களா? இது யாரையும் குறிப்பிட்டு நான் சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நானே எந்த கட்சியும் சாராதவன் தான், அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே. இப்ப பாருங்க, இப்ப மனைவி அப்படிங்கிறது எடுத்துக்கலாம், மகள் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இப்ப இந்த பணம் அப்படிங்கிறது அவருக்கு கொட்டி கிடக்கா இல்லையா, அவருக்கு புகழ் கொட்டி கிடக்கா இல்லையா, அவர் சம்பாதிக்காத காசு இருக்கா? அவர் சம்பாதிக்காத காசு இருக்கா? எக்கச்சக்கமா சம்பாதிச்சார், அந்த அளவுக்கு தான் இருக்கு. இன்னும் மக்கள் மத்தியில ஒரு மதிப்பு இருக்கா இல்லையா எல்லாத்துக்குமே? சூப்பர் ஸ்டார் அப்படின்னா ஒரு அந்தஸ்து அப்படிங்கிறது வந்து கிடைக்குதா இல்லையா? அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது பலமா இருக்கு. பிளஸ் வந்து ரஜினிகாந்த் அப்படிங்கிற அந்த 6ல ஆரம்பிக்கக்கூடிய அந்த சுக்கிர தோஷம் அப்படிங்கிறது அவருக்கு வந்து நல்லபடியா இருக்கு. சரிங்களா? இது வந்து ஒரு அமைப்பு. பணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா குறைவு கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோ. இப்போ அவங்களுடைய மகள்களுடைய வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்போது எப்படி இருக்கு? பணத்தை நிறைய கொடுத்துருச்சு, புகழ் எல்லாமே கொடுத்துருச்சு. ஆனா என்ன கொடுக்கல? மகள்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா 2 பேருடைய வாழ்க்கை அப்படிங்கிறதும் கொஞ்சம் ஒரு இதா இருக்கு. சரிங்களா? சிக்கலான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கா இல்லையா? அப்ப இந்த மாதிரி ஒரு தன்மைகள் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு நட்சத்திரம் நம்ம வந்து விழுகும் போதும் அந்த பெயருடைய அமைப்பு அமையும் போதும் ஒரு வகையான தோஷத்தை வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருது. இந்த நட்சத்திரத்துக்கு உண்டான தன்மைகளை வந்து பாத்தீங்கன்னா அது வந்து கொடுக்கும். ஒருத்தருக்கு வந்து என்ன கொடுக்கும், எதை வந்து கெடுக்கும் அப்படிங்கிற சில விதிகள் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம வந்து பார்த்துட்டு போயிட்டே இருப்போம். சரிங்களா? ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும், நல்லா புரிஞ்சுக்கும். இப்ப இதுல பாருங்க, இப்ப இதுல யாராச்சும் புரியாம இருக்கா? ஒவ்வொரு நட்சத்திரமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தோஷங்கள் அப்படிங்கிறது வந்து வாங்கியிருக்கு. அதை வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, லக்னம் வந்து என்ன தோஷம் வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். சந்திரன் எங்க இருக்கு, சூரியன் எங்க இருக்கு அப்படின்னு பாக்குறோம். பேர் வந்து என்ன அமைப்பில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். இப்ப இந்த பேரை வந்து நிறைய பேர் வந்து பாக்குறதே கிடையாது. இந்த பேர் வந்து என்ன தோஷத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பாக்குறதே கிடையாது. அதனால நிறைய முழுமையா வந்து பாத்தீங்கன்னா அவங்க தீர்வு கொடுக்க முடியல. அது வந்து ஒண்ணு. இது போக அவங்களுக்கு வந்து எந்த தெய்வத்தை வழிபட்டா இன்னும் என்ன வகையான தோஷங்கள் போகும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அதையும் வந்து நான் சொல்லிக்க விரும்புறேன்.
சரிங்களா? இப்ப இது புரியுதா? புரியுதா புரியுது இல்லையா? சார் புரியுது சார். ஓகே. அப்போ ஒருத்தருக்கு சுக்கிர தோஷம் இருக்கிறாரு அப்படின்னா அவருக்கு நல்ல நிலையில வந்து பாத்தீங்கன்னா அந்த கிரகம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. நல்ல நிலையில அந்த கிரகம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல நிலையில இருந்துச்சு அப்படின்னா அவர் வந்து நல்லா பேர் புகழ் அந்தஸ்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிடைக்குது. பணம் காசுக்கு வந்து எந்த வகையா குறைவு கிடையாது. சொத்து சுகத்திலயும் எந்த வகையா வந்து குறைவு கிடையாது. இது வந்து ஒரு அமைப்பு. இதே வந்து ஒரு பலவீனமான ஒரு அமைப்பு இருக்கும்போது என்ன பண்ணுது, வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்னாபின்னப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருது. சரிங்களா? அப்போ ஒருத்தர் முழுமையான ஒரு ஜாதகம் நம்ம பார்க்கும்போதுதான் அவர் என்ன வகையான தோஷத்தில் இருக்காரு, அது எப்படி நல்லா இருக்கா தீமையா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஜாதகத்தை பார்க்கும்போது மட்டும்தான் நம்மளுக்கு வந்து தெரியும். சரிங்களா? இதை எடுத்துக்கலாம், ஸ்டெப் பை ஸ்டெப்பா போவோம். இது வரைக்கும் புரியாதவங்க யாரா இருந்தா கேட்கலாம் சார். இது வரைக்கும் புரியாதவங்க இருந்தா கேட்கலாம். ஒரு உதாரணத்துக்கு மட்டும்தான் நான் சொல்றேன். யாராவது இது வரைக்கும் எடுத்ததுல புரியாம இருந்தா கேட்கலாம். சார் இப்ப அஸ்வினி சூரிய தோஷம் போட்டுக்கீங்களா சார்? ஆ இப்ப சூரிய தோஷம்னா இப்ப சூரியன் சம்பந்தப்பட்ட எல்லாமே அவருக்கு தோஷமா இருக்குமா? எல்லாமே அதாவது தோசை. அரசியல் அதான் இருந்து ஜாதக ரீதியா நம்ம பார்க்கும்போது தான் தெரியாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பா புரியும். இப்ப இன்னைக்கு வந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அஸ்வினினா சூரிய தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். பரணினா சந்திர தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். அந்த தன்மை அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இது ஓகே இன்னைக்கு சார். இது வரைக்கும் புரிஞ்சுட்டீங்கன்னா போதும். நாளைக்கு அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம போயிட்டே இருக்கோம். ஓகே. சரி, இது வரைக்கும் யாராச்சும் புரியலன்னா கேட்கலாம். சார் அந்த விதி மதி கதி அது இன்னொரு தடவை சொல்லுங்க சார், அது எப்படி எடுத்தீங்க? விதி அப்படிங்கிறது உங்க லக்னம் நின்ற நட்சத்திரம். விதி அப்படிங்கிறது உங்க ஜாதகத்துல எடுங்க. லக்னம்னு போட்டிருக்கோம். அது வந்து எந்த நட்சத்திரத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. அந்த நட்சத்திரம் வந்து எந்த தோஷம் இருக்கோ அது வந்து அந்த தோஷம்னு எடுத்துக்கலாம். மதி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சந்திரன். சந்திரன் உங்களுடைய பிறப்பு நட்சத்திரம் இருக்கு இல்லையா, இந்த ஜென்ம நட்சத்திரம் தான் சந்திரன் என்ற நட்சத்திரம். அப்போ அந்த ஜென்ம நட்சத்திரம் என்னன்னு பாருங்க, அது என்ன தோஷம் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. அப்புறம் கதி அப்படிங்கிறது வந்து சூரியன். கதி அப்படிங்கிறது சூரியன். உங்க சூரியன் வந்து எந்த நட்சத்திரத்தில் நிக்குதுன்னு பாருங்க. அந்த நட்சத்திரம் எதுவோ அதுதான் வந்து இந்த தோஷத்தை வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். இந்த யாப்பியம் அப்படிங்கிறது பெயர் ஆரம்பமாகிற எழுத்து. இப்ப எல்லாத்துக்கும் பேர் இருக்கா இல்லையா? எல்லாத்துக்கும் பேர் இருக்கா இல்லையா? இருக்கு இது சார். எல்லாத்தோட அதிகமா வந்து பாத்தீங்கன்னா இப்ப லக்னம் அப்படிங்கிறது நம்ம வந்து பிறந்துட்டோம். இப்ப லக்னத்தை மாத்த முடியுமா? முடியாது சார். முடியாது. இப்ப சந்திரனை மாத்த முடியுமா? அதுவும் முடியாது. ஓகே. சூரியனை மாத்த முடியுமா? நம்ம பிறந்த சூரியனை மாத்த முடியுமா? முடியாது. முடியாது. இப்ப இந்த நம்ம பேர் அப்படிங்கறத நம்ம மாத்திக்கலாமா? மாத்த முடியுமா? மாத்த முடியாதா? மாத்திக்கலாம் சார். மாத்தலாம். புரியுதுங்களா? அப்ப இந்த யாப்பியம் அப்படிங்கிறது அதிகப்படியான இடத்துல இந்த யாப்பியம் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா பயன்படும். நீ வந்து தெரிஞ்சு வச்சுக்கோ. சரிங்களா? அப்போ ஒருத்தருக்கு வந்து வாழ்க்கையிலேயே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிரமப்பட்டு இருந்தார் அப்படின்னா அவரு அந்த இப்போ ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குல்ல, டக்குன்னு பேரை மாத்துவாங்க. நியூமராலஜிஸ்ட் போய் மாத்துவாங்க இல்லையா? அப்ப அந்த மாதிரி மாத்தும் போது அந்த யாப்பிய பேர் வந்து அந்த தோஷத்தோட மேட்ச் ஆகி வந்துருச்சு அப்படின்னா அவங்க வந்து டெவலப் ஆயிடுவான். அப்ப எனக்கு வந்து நியூமராலஜி வந்து வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிடுவான். இப்ப இன்னும் ஒரு சிலருக்கு வந்து இப்ப அதுலயே ஒரு நேம் கரெக்ஷன் மட்டும் சின்ன சின்ன கரெக்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. அப்ப அதே அந்த எண்ணிக்கை மட்டும்தான் மாறும். அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு சில இது வந்து பாத்தீங்கன்னா கிடைக்காம இருக்கும். பலாபலன்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கிடைக்காம இருக்கும். பொதுவா ஒரு பேரவே மாத்தணுமா அல்லது அதுல இருக்கிற லெட்டர் மாத்தணுமா அப்படின்னா நீங்க இந்த முறைகள்லாம் தெரிஞ்சுது அப்படின்னா நல்லது. எல்லா முறைகளும் நீங்க தெரிஞ்சு வச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ப் பண்ண முடியும். சரிங்களா? ஓகே சார், இது வரைக்கும் புரியாதவங்க இருந்தா யாராவது கேளுங்க. சார் இது எப்படி மெமரைஸ் பண்றதுன்னு கொஞ்சம் நீங்க டிப்ஸ் சொல்லுவீங்களே, சொல்றீங்களா? ஏன்னா நம்ம மெமரைஸ் அதுக்குதான் மேடம் உங்களுக்கு பாரம்பரியத்துல லைனா எழுதி வச்சிருக்கேன். பாரம்பரியத்துல டோட்டலா எல்லாம் லைன் மாறும் இப்ப இல்லைங்களா? இதுல பாருங்க. இப்ப 8 கிரகம் இப்படியே எடுத்துக்கோங்க மேடம். இது நீங்க பார்க்க உங்களுக்கு புதுசா இருக்கும். டக்குன்னு நீங்க பயன்படுத்த ஒரு 2 நாள்ல வந்து பயன்படுத்திடும். ஈஸியா வந்து ஓகே. பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கலாம். ஏன்னா நம்ம அஸ்வினினாவே கேது மைண்ட்ல வந்து ரெஜிஸ்டர் ஆயிடுது. இப்ப சூரியன் டக்கு நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதுதான் கேக்குறேன். ஓகே. இல்ல நீங்க அதனாலதான் இந்த கிழமை வரிசையில எடுத்துக்கோங்க. மொத்தம் 8 வந்து எடுத்துக்கோங்க. இப்ப இது வந்து சூரியனா, இது சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு. மொத்தம் 7 கிழமைகள் அப்படியே நட்சத்திர வரிசையில எழுதிக்கோங்க. பயன்படுத்த ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். இதுல வந்து இந்த குரு தோஷம் யாராச்சும் இருக்கா?
இருக்கு சார். ஓகே, இப்ப இதுல என்ன நட்சத்திரம் வருதுங்க? உத்திரன் சார். சாரி அது புதன் தோஷம். உத்தரம் வராது சார், புதன் தோஷம். ஓகே, இப்ப இந்த புதன் தோஷமே எடுத்துக்கலாம். முருகசீரிஷம். ஓகே, மிருகசீரிஷம். ஓகே, நோ ப்ராப்ளம். இப்ப இந்த மிருகசீரிடம் அப்படிங்கிறது வந்து குரு தோஷத்தை கொடுக்குது. இப்ப நம்ம இதை வந்து எப்படி நம்ம வழிமுறைப்படுத்துறது, குரு தோஷம் வந்து இவருக்கு என்ன பண்ணிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். பொதுவா ஜென்ரலா ஜாதக ரீதியா பார்ப்போம். ஜென்ரலா ஒரு விஷயங்கள் மட்டும் நான் சொல்லி வைக்கும். இந்த குரு தோஷம் இருந்துச்சு அப்படின்னா, இப்ப இவங்க ஃபேமிலியில வந்து யாராவது ஒருத்தவங்க வந்து கோயில் சார்ந்த விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா ஈடுபட்டு இருப்பாங்க. கோயில் சார்ந்த விஷயங்கள்ல யாராவது ஈடுபட்டு இருக்கீங்களா சார்? மூதாதையர்கள் யாரா இருந்தா எங்க இது ஃபுல்லாவே கோயில் பூஜை தான் ஐயா. சிவாச்சாரியர் கோயில் பூஜை தான். பூஜை தான் பண்ணிட்டு இருக்கோம். சூப்பர் சார், வாழ்த்துக்கள். அப்போ இப்ப சப்போஸ் இது வந்து ஒரு கிரேடு, இப்ப இவங்க ஃபேமிலிலேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த பண்ணிட்டு இருக்காங்க பூஜை புனஸ்காரம் பண்ணி. ஏன்னா யாரு பேசுறாங்கன்னு எனக்கு தெரியல, ஒரு உதாரணத்துக்காக தான் சொல்லி வைக்கலாம். இப்ப சப்போஸ் வந்து இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கிரேடுன்னு எடுத்துக்கலாம், அல்லது இப்ப இது வரைக்கும் யாருமே பண்ணல இவர் பண்ணுவார் அப்படின்னா அது வந்து செகண்ட் கிரேடுன்னு எடுத்துக்கலாம். அல்லது கோயில் வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கு, இவர் கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு இருக்காரு, பிரச்சனை கிடையாது. இந்த 3 கிரேடா பிரிக்கும் போது எப்படின்னா, ஒண்ணு வந்து இவங்க கோயில்ல வந்து பூஜை பண்ணலாம், ஒண்ணு ஃபர்ஸ்ட் கிரேடு. அல்லது வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து இப்போ சமீபம் வந்து அவர் ஆரம்பிச்சிருக்கலாம் 2. 3வது வந்து சப்போஸ் இந்த 2மே இல்லை அப்படின்னா ஒரு கோயிலாவது பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். கோயில் பக்கத்துல இருக்குங்களா சார்? இவர் கோயிலுக்கே பூஜை பண்றதுனால பிரச்சனை கிடையாது, பட் கோயில் கூட பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். கோயில் காம்பவுண்ட் தான் வீடு அங்கேதான். ஓகே, இப்ப காரணம் புரியுங்களா? ஒரு தோசை வந்து எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு தோசை எப்படி வேலை செய்யுதுன்னு புரியுதா? சூப்பர் சார், கிளியரா இருக்கு. இப்ப அதை வந்து பிரிச்சு பார்க்கணும். அப்போ ஒவ்வொரு கிரகத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவான சைடு இருக்கு, நெகட்டிவான சைடு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஓகே, இப்ப இதுல பாருங்க, உத்திர நட்சத்திரம் யாரு சொன்னீங்க? நான் மட்டுமா சார்? இப்ப உத்திர நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து புதனை குறிக்குதா? புதன் தோசை குறிக்குதா இல்லையா? இந்த உத்திரம் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா புதன் தோஷத்தை குறிக்கும் போது, இப்ப புதன் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா முதல்ல நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு புதன் அப்படிங்கிறது எடுத்தோடனே என்ன சொல்லலாம், ஒரு இயற்கை விரும்பிகள்னு எடுத்துக்கலாம். செடி கொடிகள் வளர்க்கறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிடிக்கும், விவசாயம் பண்ண கூட பிடிக்கும். சரிங்களா? இவங்க பாரம்பரியத்துல வந்து பாத்தீங்கன்னா விவசாயம் யாராவது வந்து பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கணும். விவசாயம் யாரா பண்ணியிருக்காங்களா? இல்ல சார், விவசாயம் பண்ணல. ஓகே, இப்ப இதுல வந்து அடுத்த கிரேடா அப்படின்னு பாத்தீங்கன்னா புதன் அப்படிங்கிறது வந்து வங்கிகள் சம்பந்தப்பட்டது வரும், ஆசிரியர் சம்பந்தப்பட்டு வரும். ஃபேமிலியில யாராவது ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர் யாருமே வங்கி வங்கியில் இருக்காங்களா? ஆமா. ஓகே, அப்ப அந்த மாதிரி எப்படி என்ன இருக்கு, ஏதோ வந்து நம்ம இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். இந்த புதன் இருந்தாவே வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலா இருக்கக்கூடிய காரகத்துவம் அப்படிங்கிறது வந்து ஒரு நகைச்சுவை அப்படின்னு சொல்லலாம். இவங்க இருக்கிற இடமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கலகலப்பா இருக்கும், யார் மேலேயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெறுப்பு வந்து பாத்தீங்கன்னா காமிக்க மாட்டாங்க, அப்படியே டேக் இட் ஈஸி பாலிசின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு தன்மை அப்படிங்கிறது வந்து இருக்கும். செடி கொடிகள் வளர்க்குறீங்களா சார்? உங்களுக்கு பெரிய இருக்கா செடி கொடிகள் வளர்க்குறதுக்கு? செடி கொடி வளர்க்க பிடிக்கும் இல்ல, கலகலப்பா இருக்க பிடிக்கும். ஓகே, அப்ப அந்த எது எந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இப்ப இந்த புதன் தோசை இருக்கவங்களா விவசாயத்துல வந்தாங்க அப்படின்னா வேற லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா ஜெயிச்சிருவாங்க. ஓகே, இப்ப இது வந்து புதன் அப்படிங்கிறது இயற்கையா வந்து விளையாட்டை வந்து பாத்தீங்கன்னா குறிக்குது. அப்ப இவங்க விளையாட்டின் மூலியமாக ஒரு பிரபலம் அடையக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறதும் வந்து உண்டா? காரணம் புரியுதுங்களா எப்படின்ட்டு? இவங்க விளையாடினாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். பச்சை குத்தி இருப்பாங்க. இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பச்சை குத்தி இருப்பான். பச்சை குத்தி இருக்காங்களா சார்? பச்சை குத்தி இருக்கீங்களா? இல்ல சார், இல்ல சார், இல்ல பச்சை குத்துலையா? ஓகே, பொதுவா அந்த புதன் தோசை இருக்கிறவங்க வந்து என்ன சார்? இல்ல சார் சொன்னேன். ஓகே, இப்ப இந்த புதன் தோசை இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா பச்சை குத்துறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு புதிய மாற்றங்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உருவாகும். காரணம் புரியுதுங்களா? இந்த மாதிரி தன்மைகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இயற்கையாவே உண்டு. சரிங்களா? அந்த மாதிரிதான் நம்ம வந்து எடுத்துக்கணும். இப்ப வந்து ஒரு துணிமணிகள் அப்படிங்கிறது வந்து எதை குறிக்கும்? என்ன காரகத்துவத்துல வரும்? சுக்கிரனோட காரகத்துவத்துல வரும். இப்ப இந்த துணிமணிகள் அப்படிங்கிறது வந்து சுக்கிரனோட காரகத்துவம் இருக்கிறதுனால அவங்க வந்து சுக்கிரதோஷம் இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து துணிமணிகள் வித்தாங்க அப்படின்னா அதிகப்படியா வந்து வித்துருவான், நிறைய விற்பாங்க. அவன் மற்றவங்களோட அதிகப்படியா வந்து பாத்தீங்கன்னா ரேட் அதிகமா சொன்னா கூட அதை வந்து வாங்கக்கூடிய ஒரு தன்மைகள் அப்படிங்கிறது வந்து இயல்பாவே வந்து வந்துடும். அப்ப நீங்க செய்யக்கூடிய தொழில்களுக்கு நீங்க என்ன தோசை இருக்கீங்களோ அதை வந்து நம்ம அதிகப்படியா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பயன்படுத்தும் போது
நேர்மறையா நம்ம இருக்கா இல்ல எதிர்மறையா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு வந்து பயன்படுத்தணும். அது அந்த பாக்குற முறைகள் அப்படிங்கிறது நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா அடுத்தடுத்த முறைகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இயல்பாவே வந்து வந்துடும். சரிங்களா? ஓகே. இப்ப இந்த புதன் தோசை வந்தா அப்படின்னாவே எப்பவுமே ஒரு விளையாட்டுத்தனமா இருக்கும். அப்படியே இவங்க கேஷுவலா இவங்க யாரும் வந்து கோவப்படுத்த முடியாது. அப்படியே இவங்க அப்படியே கேஷுவலா போயிட்டே இருப்பாங்க. சரிங்களா? இப்ப இவங்களுக்கு வந்து ஒரு எப்படி சொல்றது, ஏதோ ஒரு வகையா ஒரு இலக்குகள் வச்சு அவங்க அதன் மூலியமா வந்து வாழ்க்கையில வந்து முன்னேற்றம் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னேறணுங்கிற எண்ணம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. மத்த தோஷத்தை விட இந்த புதன் தோசை இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில எப்படியா வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து மத்தவங்களோட இவங்களுக்கு வந்து அதிகமா இருக்கு. இப்ப இந்த தோசை இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கொடுத்தாங்கன்னா சூப்பரா வந்து சொல்லலாம். இப்போ ஒரு பிசினஸ் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பிசினஸ் ஐடியா கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அந்த ஐடியா கொடுக்கறது யாரு? இந்த ஐடியா கொடுக்கறதுக்கு கன்சல்டன்ட்னு சொல்லலாம் இல்லையா? இந்த கன்சல்டன்ட்டுக்கு காரக கிரகம் வந்து பாத்தீங்கன்னா புதன். கன்சல்டன்ட்டுக்கு காரக கிரகம் அப்படிங்கிறது வந்து புதன். அப்ப அவர் என்ன பண்ணலாம்? யாராவது ஒருத்தங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அறிவுரை சொன்னா அதன் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா புகழடைகிறது எல்லா தன்மையும் வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து இயல்பாவே வந்து வரும் அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இப்போ ஒருத்தர் சுக்கிர தோசை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப பொதுவா வந்து அவருக்கு நேர்மறையா இருந்தாருன்னா ஃபைனான்ஸ் பண்ணாருன்னா நல்லா இருக்கும். சுக்கிர தோசை இருக்கு, இவர் நேர்மறையா இருக்காரு, போய் ஃபைனான்ஸ் பண்ணாருன்னா நல்லா இருக்கும். இதே எதிர்மறையா இருந்தாருன்னா என்ன ஆகும்? நான் அதான் நாளைக்கு பாப்பேன் சார். நேர்மறையா இருக்க ஒரு ஜாதகத்துல எதிர்மறையா இருக்கா நேர்மறையா இருக்கான்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்ப்போம். ஓகே. இப்ப எதிர்மறையா இருக்கிறவர் போய் ஃபைனான்ஸ் பண்ணாருன்னா என்ன பண்ணுவாரு? லாஸ் ஆயிடும். இருக்கிற பணத்தெல்லாம் விட்டுட்டு வந்துரு. இருக்கிற பணத்தெல்லாம் விட்டுட்டு வரக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது வந்து வந்துடும். இது வந்து ஒரு அமைப்பு. இதுக்கப்புறம் இந்த சந்திர தோஷம் அப்படிங்கறத யாராச்சும் கேட்டா? சந்திர தோஷம் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா உத்திரட்டாதி சார். யாரு? உத்திரட்டாதி. ஓகே. இப்ப இந்த பொதுவா வந்து இந்த சந்திர தோஷ நட்சத்திரங்கள் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து சகவாச தோஷம்னு பேரு. நான் ஒரு உதாரணத்துக்கு மட்டும் சொல்லி வைக்கிறேன். இந்த எப்படி சொல்றது, இந்த சகவாச தோஷம்னு பேரு. சந்திரன் அப்படிங்கிறது வந்து தண்ணியோட தன்மை இருக்கு இல்லையா? சந்திரன் அப்படிங்கிறது தண்ணியுடைய தன்மை. இப்ப இந்த இது வந்து சகவாச தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு பேரு. இந்த மாதிரி ஒரு மத்தவங்க எப்படி சொல்றது, இப்ப அவங்க இப்ப ஏதாவது ஒண்ணு பார்த்தாங்கன்னு வச்சுக்கலாமே, இப்ப அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணும். இப்போ ஒரு விஷயம் புதுசா இவங்க ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது, ஈஸியா ஒரு விஷயத்துல இருந்து இன்னொரு விஷயத்துக்கு அப்படியே வந்து ஷிஃப்ட் ஆகி போயிட்டே இருப்பான். புரியுதுங்களா? ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா ஷிஃப்ட் ஆகிட்டு போயிட்டே இருப்பான். அவங்களுக்கு பிடிச்சதுன்னா டக்குன்னு மாறிடுவாங்க அப்படிங்களா? டக்குன்னு மாறிடுவாங்க. இந்த மனம் மாறும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் இருக்கு. நம்ம நாளைக்கு பார்ப்போம். ஒரு உதாரணத்துக்கு மட்டும் நான் சொல்லி வைக்கிறேன் இந்த மாதிரி ஒரு தன்மை. இப்ப குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த சந்திரதோஷம் உள்ளவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பொதுவா வந்து எதுலையுமே ஒரு பிடிப்பு இல்லாத ஒரு தன்மை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். பிடிக்காது, என்னடா அப்படியே போயிட்டு இருக்க வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்மை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். இவங்க நினைக்கிறதுக்கு எதிராக வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் அமைஞ்சிடும். இவங்க ஒரு விஷயம் நினைக்கிறாங்க அப்படின்னா மனசு அப்படிங்கிறது நினைக்கிறது இல்லையா? இப்ப உடல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதை அனுபவிக்கிறது. அப்ப அந்த தன்மை இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா அது அப்படியே வந்து எதிரான தன்மை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வரும். மூதாயிரத்துல வந்து பாத்தீங்கன்னா 2 தார தோஷங்கள் இருக்கிற அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து இருக்கும். அல்லது கலப்பு திருமணம் வந்து பண்ணி வச்சிருப்பான். ஒருத்தர் வந்து பரணி, மகம், கேட்டை, உத்திரட்டாதியில இருந்தாங்க அப்படின்னா அவங்க பிறந்திருந்தாலும் சரி, அவங்க ஒண்ணு கலப்பினம் ஏதோ ஒரு வகையா வந்து கலப்பு திருமணம் அப்படிங்கிறது வந்து நடந்திருக்கும். அல்லது 2 தார தோஷங்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அமைஞ்சிருக்கும். இப்ப இந்த காலகட்டத்துல இப்ப இந்த பெண்கள்லாம் வந்து கல்யாணம் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கவனமா வந்து பாத்தீங்கன்னா பண்ணணும். இப்ப பண்ணும்போது என்ன அமைப்பு அப்படின்னா இப்ப சந்திர தோஷம் இருக்கிறதுனால இப்ப அதிகப்படியா விவாகரத்து நடக்குது இல்லையா? ஒரு வாழ்க்கை வந்து பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருப்பாங்க இல்லையா? அதிகமா டக்குன்னு வந்து முடிவெடுக்க மாறக்கூடியவங்க வந்து இந்த பரணி, மகம், கேட்டை, உத்திரட்டாதி. இது வந்து சூழ்நிலை கைதின்னு கூட சொல்லலாம் இவங்கள. புரியுதுங்களா? சூழ்நிலை கைதி அப்படின்னு கூட சொல்லலாம். இதையும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோ. இப்ப இந்த புதன் ஜோதிடம் எடுத்துக்கலாம். புதன் ஜோதிடம் அதெல்லாம் நம்ம தொழில்கள் பத்தி எல்லாம் பார்க்கும்போது தெரியும். உங்களுக்கு ஒரு டக்குன்னு உங்களுக்கு பிடிக்கணும் இல்லையா? இது என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சிருப்பீங்க இல்லையா? அது உங்களுக்கு கிடைக்கணும் இல்லையா? அதுக்காக தான் இவ்வளவு நான் சொல்லி வைக்கிறேன். சும்மா ஒரு உதாரணத்தை சொல்லிக்கணும்னு நிறைய இருக்கு. நம்ம ஒரு 10 நாள் நம்ம வந்து பார்க்க போறோம். டீட்டெயிலா பார்க்க போறோம். என்ன தொழில் பண்ணலாம், எது வச்சா நல்லா இருக்கும், எது வந்து பாசிட்டிவா இருக்கும், எது நெகட்டிவா இருக்கும், எல்லாமே நம்ம வந்து பாத்திரலாம். இயல்பா வந்து ஈஸியா வந்து பார்த்துட்டு போக முடியும். இது வந்து ஒரு அமைப்பு.
இப்ப இதுல வந்து இந்த கலப்பு திருமணம் அப்படிங்கிறது நடந்திருக்குங்களா? சார் என்னுடைய தம்பி வந்து கலப்பு திருமணம் பண்ணியிருக்கேன் சார். ஓகே. மூதார்கள்ல யாராவது ஒருத்தங்க வந்து தோஷங்கள் இருக்கா? இந்த 2 தார தோஷம் அந்த மாதிரி யாராவது பண்ணிருக்காங்களா? 2 திருமணம்? இல்ல சார், இல்ல சார். ஓகே. சந்திர தோஷம் இருக்கு, நீங்க சொன்னது இருக்கு சார். ரெண்டுமே அப்ளிகபிள் இருக்கு சார். ஓகே, சரிங்களா. இப்ப இந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இப்ப கணவன் மனைவி இப்ப ஆணா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம். இந்த பெண்ணுக்கு இது தோசை இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப எப்படி சொல்றது, அவங்க கூட வாழ்க்கை நடத்துறதே கொஞ்சம் ஒரு போராட்டமான ஒரு தன்மை வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். கரெக்டா இது எப்ப வந்து ஆரம்பிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த தோசை வந்து எப்ப வெளிப்படும் அப்படிங்கிறது, ஒவ்வொரு தோசம் வெளிப்படக்கூடிய காலம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அதை நான் சும்மா ஒரு உதாரணத்துக்கு மட்டும் சொல்லி வைக்கிறேன். ஒருத்தவங்க சந்திர தோசையில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, கரெக்டா அந்த சாப்பிடும் போது சண்டை வந்து ஆரம்பிக்கும். சாப்பிடுறோம் இல்லையா, சாப்பாடுல சண்டை ஆரம்பிக்கும். இப்ப என்னோட நண்பரோட மனைவி வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து பரணி, சரிங்களா. இப்ப அந்த சந்திர தோஷமா நான் பார்க்கும்போது லவ் பண்ணிட்டாரு, சரிங்களா. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாரு. இவருக்கு வந்து உப்புமா சுத்தமா சாப்பிட மாட்டார். நான் சொல்றேன் ஃபர்ஸ்டே வந்து பார்த்துட்டு, சரி கொஞ்சம் ரொம்ப பிடிவாதம் பண்ணோம். சரி பரவாயில்ல, அதை நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், பாத்துக்கிறேன் அப்படின்னு. சரி பரவாயில்ல பாத்துக்கோ அப்படின்னு சொல்லியாச்சு. இப்ப அவன் வந்து இவருக்கு நண்பருக்கு வந்து உப்புமா வந்து பிடிக்கவே பிடிக்காது. அவங்க வந்து பேங்க்ல வேலை செய்யறாங்க, சரிங்களா. அவங்க பேங்க்ல வேலை செய்யறாங்க. காலையில நேரத்துல அவர் கிளம்பணும். இவர் வந்து மார்க்கெட்டிங்ல இருக்காரு, மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல இருக்காரு. இவர் வந்து ஒரு 10-10:30 மணிக்கு கிளம்பினா கூட போதும். ஆனா அவங்க வந்து 9 மணிக்கு ஆபீஸ்ல இருக்கணும் இல்லையா, அதனால இவங்க டக்குன்னு பாப்பாங்க, லேட்டா எந்திரிச்சிட்டு உப்புமா வந்து டக்குன்னு ஈஸியா சுலபமா முடிஞ்சிடும் இல்லையா, அந்த மாதிரி உப்புமா வந்து பண்ணி வச்சுட்டு கிளம்பிடுவான். இவனுக்கு சுத்தமா உப்புமா பிடிக்காது. கொண்டு போய் எங்கேயும் யாராச்சும் கொடுக்கறது அல்லது வந்து கீழே போட்டு அப்ப வெட்டியா வந்து சாப்பிட்டுருவான். இந்த மாதிரி ஒரு தன்மை. இப்ப இந்த பழிவாங்கும் குணம் அப்படிங்கிறது இவங்களுக்கு இயல்பாவே வந்துடும். மனசுல அப்படியே ரொம்ப நாளா வச்சுட்டே இருப்பாங்க இல்லையா. யாராவது ஒருத்தங்க இவங்க வந்து எப்படி சொல்றது, யாராவது ஒருத்தங்களால இவங்க வந்து ஏமாற்றப்படக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது வந்து வரும் வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா. யாராவது என்னங்க 100% கரெக்ட் சார், 100% கரெக்ட். அதான் இந்த நம்பி ஏமாறன்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த நம்பி ஏமாறக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இவங்களுக்கு இயல்பாவே வந்துடும். அதை பத்தில பாப்பா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு கூட நான் சொல்லி வைக்கிறேன். சாப்பிடும்போது சண்டை வரும், சரிங்களா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் பயணம் அப்படிங்கிறது வந்து சந்திரனை குறிக்கும். பயணம் அப்படிங்கிறது வந்து சந்திரனை குறிக்கும். இப்போ பயணம் அப்படிங்கிறது சந்திரன் குறிக்கும் போது, இப்ப இவங்க கூட போகும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த சண்டை வந்துடும். சரி எங்கேயோ வந்து வெளியே போலாங்க அப்படின்னு சொல்லும், வெளியே போறாங்கன்னு வச்சுக்கோங்க, அங்க வந்து அந்த பிரயாணத்திலேயே வந்து சண்டை வரக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது வந்து வந்துடும், சண்டை வந்துடும். அப்ப சண்டை வரும்போது என்ன நடக்கும், போன ஒரு இது வந்து அந்த ஒரு என்ஜாய் பண்ண முடியாம ஒரு தன்மை அப்படிங்கிறது வந்து இயல்பாவே வந்துடும். இது ஒண்ணு. சாப்பிடும் போது சண்டை வருது, பயணத்தின் போது சண்டை வருதா, அப்ப அதுக்கு சில விதிமுறைகள் இருக்கு. வெளியே போகும்போது சரி அல்லது சாப்பிடும் போது சரி, சில வகையான வழிமுறைகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இதுக்கப்புறம் பெண்களா இருந்தா அந்த மாதவிடாய் காலங்கள்லயும் வந்து ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். அந்த பீரியட் டைம் சொல்றாங்க இல்லையா, அந்த சமயத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். அவங்க கூட பேசவே கூடாது. ஏதாவது ஒண்ணு தேவையில்லாம பேசிட்டோம்னா தேவையில்லாம பிரச்சனைகள் வந்து பாத்தீங்கன்னா வந்துடும். இது வந்து ஒரு அமைப்பு. அமாவாசை பௌர்ணமி காலங்களில் இவங்க கிட்ட வந்து ரொம்ப கவனமா இருக்கணும், எச்சரிக்கை உணர்வோடு இருக்கணும். அதிகப்படியா அவங்க பாதிக்கப்படுறது இந்த அமாவாசை பௌர்ணமி. இந்த சந்திரனுக்கு வந்து வளர்முறை தேய்முறை இருக்கு இல்லையா, அதே மாதிரி இவங்க அதிகப்படியா பாதிக்கப்படுறது இந்த அமாவாசை பௌர்ணமி காலத்துல இவங்களுக்கு அதிகப்படியா உள்ளூர ஏதோ ஒரு வகையா அவங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். யாராவது ஒருத்தவங்க கூட சண்டை பிடிக்கிறதும் வந்து அது வரைக்கும் அமைதியா இருப்பாங்க. இந்த அமாவாசை பௌர்ணமி காலம் வரும்போது டென்ஷன் ஆயிடும், சரிங்களா. இது வந்து ஒரு அமைப்பு இருக்கும். இதுக்கப்புறம் அந்த சந்திரன் அப்படிங்கிறது பசுமாடு இதெல்லாம் வந்து குறிக்கிறது வந்து சந்திரன் தான். இப்ப இவங்க மூதாறுல வந்து பாத்தீங்கன்னா பசுமாடுகள் வந்து வச்சிருக்கக்கூடிய ஃபேமிலியா வந்து பாத்தீங்கன்னா இருப்பான். மூதாறு சார் யாராவது இருக்காங்களா சார்? இல்ல 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 சார், இல்ல. பசுமாடுகள் யாரும் இல்ல. ஓகே, பசுமாடுகள் யாரும் வைக்கலாம். அல்லது ஹோட்டல் தொழில் இருக்காங்க சார், வீட்டுல இருக்காங்க சார். ஓகே, இல்லைன்னா என்னன்னு பார்ப்போம், அது வேற ஏதாவது இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி பார்ப்போம். பசுமாடுகள் வந்து பாத்தீங்கன்னா வச்சு இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எப்படி சொல்றது, ரொம்ப ஒரு இது பார்ப்பாங்க, ஒரு சாப்பாடு விஷயத்துலாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கவனமா இருப்பான். புரியுதுங்களா, ரொம்ப கவனமா இருக்கிறது, எச்சரிக்கை உணர்வோடு இருக்கிறது, எல்லாமே அந்த தன்மை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வரும். இந்த மாதிரிதான் வரும். உனக்கு முழுமையா ஒரு ஜாதக ரீதியா நம்ம பார்க்கும்போது அந்த தோஷம் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டோம். ஓகே, இதுக்கப்புறம் இந்த சந்திர தோஷம் இருக்கிறவங்க கவனமா இருக்கணும்னு சொன்னோம் இல்லையா. இந்த காலகட்டத்துல வந்து எப்ப தெரியுமா பிரச்சனை ஆகுது, இப்போ ஒரு சாதாரணமா ஒரு பெண்ணுக்கு வந்து பிரச்சனை எப்ப வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த சந்திரன் அப்படிங்கறது வந்து தாய்மை குறிக்குமா. பிரெக்னென்ட் ஆகும்போது இப்ப நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சண்டை ஆரம்பிக்கும். இப்ப இந்த காலகட்டத்துல சமீப காலத்துல
நிறைய ஆய்வு பண்ணி பார்க்கும்போது ஒரு எப்படி சொல்றது, இந்த கன்சீவ் ஆகும்போது, கன்சீவ் ஆனதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு அந்த சண்டை வந்துருது, அவங்க தேவையில்லாம வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கை ரீதியா வந்து பாதிக்கப்படக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது வந்து வந்துருது. சரிங்களா? நீங்க நடைமுறையில நீங்க பார்க்கலாம். யாராவது ஒருத்தங்க விவாகரத்து ஆனவங்களுக்குமே நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா கம்பல்சரியா வந்து பாத்தீங்கன்னா சந்திர தோசை இருக்கு. இன்னும் ஒரு சில வகையான தோசைகள் இருக்கு, அதெல்லாம் பார்ப்போம். குறிப்பா நான் சொல்றேன். சரிங்களா? இப்ப இதுக்கு நம்பி ஏமாறக்கூடிய தன்மை. அப்ப இந்த சந்திர தோசை இருந்துச்சுன்னா கவனமா இருக்கணும், யாரையுமே வந்து நம்ப கூடாது. புரியுங்களா? அந்த மாதிரி ஒரு இயல்பாவே இருக்கும், பார்த்து வச்சுக்கோம். ஓகே, நோ ப்ராப்ளம். இப்போ வந்து குருதோஷத்துக்கு நம்ம பார்த்துட்டோம். குருதோஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப குருதோஷம் இருந்தாலும் வந்து இவங்க வந்து ஒரு நல்ல ஒரு டீச்சரா இருப்பான். எல்லாத்துக்கும் வந்து கத்துக் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வந்துடும். அதுக்கப்புறம் இவரு வந்து நல்ல ஒரு ஆச்சார அனுஷ்டானமா இருக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறதும் வந்து இயல்பாவே வந்து பாத்தீங்கன்னா வந்துடும். அதுக்கப்புறம் இந்த புத்திர சோகம் அப்படிங்கிறது வந்து இருக்கும். குருதோஷம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு புத்திர சோகம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். இப்போ குருதோஷம் இருக்கிறவங்களுக்கு இந்த புத்திர சோகம் அப்படிங்கிறது எப்படி இருக்கலாம் அப்படின்னா, ஒண்ணு குடும்பத்துல வந்து ஒரு அபாசனம் ஆயிருக்கலாம், ஒரு குழந்தை வந்து பாத்தீங்கன்னா இழந்திருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு குழந்தை வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஏதோ ஒரு வகையா வந்து அவங்க இவருக்கு சொல்படி கேட்காமையோ, அல்லது வந்து தேவையில்லாத ஏதோ ஒரு வகையான ஒரு விஷயத்துல மாற்ற மாதிரியோ, அல்லது இந்த மாதிரி சில விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த குருதோஷத்துல வந்து வந்துடும். இது வந்து ஒரு அமைப்பு. இது போக இந்த குரு இருக்காரு இல்லையா, இந்த குரு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பொதுவா வந்து இந்த குருதோஷம் இருந்துச்சு அப்படின்னா எங்கேயா வந்து வெளியூர்ல இருந்தா வந்து நல்ல தன்மை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கும். குருதோஷம் இருக்கிறவங்க மேக்சிமம் வந்து வெளியே இருந்தாங்கன்னா நல்லது. இந்த குருதோஷம் இருந்துச்சு அப்படின்னா குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா அந்த மாமியார் வீட்டுல வந்து ஒரு நல்ல சப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். குருதோஷம் இருந்துச்சுன்னா மாமியார் வீட்டுல நல்ல ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். சார் குருதோஷம் இருக்கிறவங்க யாரா இருக்கீங்களா சார்? கரெக்டா இருக்குங்க ஐயா. ஓகே, மாமியார் வீட்டுல சப்போர்ட் கிடைக்குதுங்களா? சப்போர்ட் இருக்குங்க ஐயா. இது வந்து ஒண்ணு கரெக்டா இருக்கு எல்லாமே. 2 பெண் குழந்தை தான், ஆண் வந்து அந்த புத்திர சோகம். ஆமா, அந்த புத்திர சோகம் ஒரு ஆண் குழந்தையில அந்த மாதிரி ஒரு தன்மை. ஒண்ணு வந்து ஒண்ணு பாத்தீங்கன்னா ஆண் குழந்தையா பிறந்துரும், அல்லது வந்து பாத்தீங்கன்னா பெண் குழந்தையா பிறந்துட்டு இருக்கும். இப்போ ஒரு வாரிசு வந்து வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இப்ப இந்த இவங்க பங்காளி வகையில் இருப்பாங்க இல்லையா, இப்ப இவங்க பங்காளி வகையில் எடுத்து பாத்தீங்க அப்படின்னாலும் அவங்க வந்து அந்த குருதோஷம் அப்படியே வந்து இருக்கும். இந்த நட்சத்திரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா குருதோஷத்துல வந்து பாத்தீங்கன்னா இருப்பாங்க. அந்த மாதிரி இருந்தாங்கன்னா ஒரு எல்லாத்துக்குமே அந்த வழி வழியா வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா ரொம்ப கடுமையான தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு பேரு. நீங்க அந்த மற்ற பங்காளிகளோட ஜாதகம் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். சரிங்களா? ஒண்ணு. இதுக்கப்புறம் இந்த குருதோஷம் சொன்ன இல்லைங்களா, மாமியார் வீட்டுல வந்து நல்ல சப்போர்ட் கிடைக்கும். சூப்பரா வந்து அவர் அப்படியே இந்த ராஜா வீட்டு கண்டுபிடிக்க மாதிரி நல்லா நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க. ஒரு பண ரீதியா இருக்கலாம், அல்லது சொத்து ரீதியா இருக்கலாம், வேற எது ரீதியா வேணாலும் இருக்கலாம். இந்த குருதோஷம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஒரு மாமியார் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது கம்பல்சரியா வந்து கிடைக்கும். நிறைய ஆய்வு பண்ணி பார்த்துட்டு தான் இதை வந்து சொல்றேன். இது வந்து ஒரு அமைப்பு. இதுக்கப்புறம் இப்போ ரியல் எஸ்டேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இப்ப ரியல் எஸ்டேட் பண்ணோம்னா ரியல் எஸ்டேட் குறிக்கக்கூடிய காரகிரகங்கள் என்னது? 2 கிரகங்கள். செவ்வாய் வந்து பொதுவா விவசாய நிலத்தை குறிக்கும். பூமிக்காரகன் செவ்வாய் தான். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா புதன். புதன் வந்து சின்ன லெவல்ல பண்றது, செவ்வாய் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய அளவுல வந்து பாத்தீங்கன்னா பண்றது. செவ்வாய் அப்படிங்கிறது பெரிய அளவுல பண்றது. ஒரு பெரிய விவசாய நிலம் அப்படிங்கிறது வந்து பூமி வாங்குற யோகம் இருக்கான்னு சொல்லி கேட்பாங்க. அந்த பூமிங்கிறது பெரிய நிலம்னு எடுத்துக்கலாம். அப்ப அந்த பூமி அப்படிங்கிறது செவ்வாய். இப்ப இந்த புதன் அப்படிங்கிறது பிளாட்டா வாங்குறது. இது வந்து புதனை குறிக்கும். சரிங்களா? இப்ப யார் வந்து ரியல் எஸ்டேட் பண்ணலாம்? இப்ப புதன் தோஷம் இருந்துச்சு அப்படின்னா அவர் வந்து ரியல் எஸ்டேட்ல வந்து ஒரு நாட்டம் இருக்குமா இருக்காதா? ரியல் எஸ்டேட் பண்ண ஜெயிக்க முடியுமா? ரியல் எஸ்டேட் பண்ணலாமா? பண்ணலாம், ஜெயிக்க முடியும். சின்ன லெவல்ல வந்து அங்கங்க இருக்கிறத வந்து ஈஸியா இது பண்ணிக்கலாம். இப்ப இந்த செவ்வாய் அப்படிங்கிறது தோசை இருந்துச்சு அப்படின்னா பெரிய பெரிய நிலங்களை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து விற்க முடியும். பெரிய பெரிய நிலங்கள்ல வந்து நீங்க வந்து பிசினஸ் பண்ணணும் அப்படின்னா செவ்வாயோட தோசை இருக்கு, அதை வந்து நம்ம இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஈஸியா வந்து டெவலப் பண்ணலாம். சரிங்களா? நோட் பண்ணிக்கோ. ஓகே. இப்ப இவருக்கு ஒரு நல்ல வேலைக்காரன் வச்சுக்கோங்க. நல்ல வேலைக்காரன் ஒரு விஷயத்த வந்து பட்டு தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு விஷயத்துல இது இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு பட்டு தெரிகிறது வந்து பாத்தீங்கன்னா ஜோதிட ரீதியா யாரு அப்படின்னா சனி. இந்த சனி தோஷம் இருக்கிறது யாரு? புனர்பூசம், சுவாதி, அவிட்டம். இந்த 3 நட்சத்திரமே வந்து உங்களுக்கு வந்து சனி தோஷம் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு வந்து பட்டறிவுன்னு பேர். யாரா இருக்கீங்களா? இல்ல
நான் இருக்கேன் வேற சார். யாரா இருக்கீங்க? ஓகே. இது வந்து சுவாதி. பட்டறிவுன்னு தான் பேரு. சுவாதி. ஓகே. இவங்களுக்கு வந்து பட்டறிவுன்னு பேரு. தியாகிகள்னு பேரு. சனி வந்து பாத்தீங்கன்னா தியாகியா, சனி தியாகி தானே. எல்லாத்துக்காக சரி பரவாயில்ல, எல்லாரும் எப்படி சொல்றது, எல்லாத்துக்காக அப்படியே விட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இவங்க வந்து கடைசியா அதை வந்து அனுபவிக்கிறது. கடைசியா அந்த வேலை பார்க்க இப்ப சாப்பாடே பரிமாறுறாங்கன்னு வச்சுக்கலாம், எல்லாத்துக்கும் பரிமாறிட்டு அதுக்கப்புறம் இவங்க கடைசியா சாப்பிடுற குணம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சனிக்கு வந்து உண்டு. எப்பவுமே இந்த சனிங்கிறது வந்து அப்படியே கடைசியா நிப்பான். சனி வந்து கடைசியா இருப்பாங்க, இவங்களுக்கு தான் அந்த கடைசியா நடக்கும். இது வந்து ஒரு அமைப்பு வந்து உண்டு. இந்த குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த சனி தோஷம் இருந்துச்சு அப்படின்னா இந்த குடும்பத்துல வந்து ஏதோ ஒரு வகையா ஒரு எலும்பு முறிவுகள் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா கொடுத்து, குடும்பத்துல வந்து இந்த சனி தோஷம் இருந்துச்சு அப்படின்னா எலும்பு முறிவுகள் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துரும். அதுல வந்து ஏதோ ஒரு வகையா சர்ஜரி கொடுக்கும். பொதுவா சர்ஜரி வந்து செவ்வாய் தான் சொல்லுவாங்க. இதுல இந்த சனி வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆய்வு பண்ணும்போது இந்த குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த சனி வரும்போதும் அந்த ஒரு சர்ஜரிக்கு உண்டான ஒரு தன்மை அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருது. நாள்பட்ட நோய்கள், இப்ப இந்த சனி தோஷம் இருந்துச்சு அப்படின்னா அவங்க நாள்பட்ட நோய்களால அவங்க வந்து அவதிப்படக்கூடிய ஒரு தன்மைகளும் வந்து இருக்கு. சரிங்களா? இப்ப அல்லது வந்து இப்ப எனக்கு வந்து சர்ஜரி நடக்கல, அல்லது வந்து எனக்கு நான் நல்லா தான் இருக்கேன் ஓகே அப்படின்னா கொஞ்சம் கவனமா இருக்கணும். உடல் ஆரோக்கியத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். பட் இந்த சர்ஜரி நடந்துச்சு அப்படின்னா அவங்க வாழ்க்கையில வந்து பெரிய அளவுல வந்து சாதிப்பாங்க. ஒரு ஆண் பிறந்துட்டு இப்ப இந்த புனர்பூசம் சுவாதி வீட்டுல பிறந்துட்டு இவங்க வந்து ஏதோ ஒரு வகையா வந்து ஒரு சர்ஜரி நடக்குது அல்லது ஒரு விபத்து நடக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில பெரிய அளவுல வந்து சாதிக்க போறாங்க. அவங்க வாழ்க்கையில ஒரு டர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கணும். சரிங்களா? இது வந்து ஒண்ணு. இதுக்கப்புறம் இந்த வெரிகோஸ் வெயின்ஸ் ப்ராப்ளமும் அவங்களுக்கு வந்து இருக்கு. ஃபேமிலியில வந்து பாத்தீங்கன்னா யாராவது ஒருத்தங்களுக்கு இந்த வெரிகோஸ் வெயின்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறது ஃபேமிலியில பாத்தீங்கன்னா சொல்லிட்டே இருப்பாங்க. அது ஒரு பெரிய ஒரு குறையா வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப இந்த மூட்டு வலி, கை கால் வலி எல்லாம் எதை குறிக்குது? மூட்டு வலின்னு சொல்லுவாங்க இல்லையா? மூட்டு வலி சனி தானே குறிக்குது. அப்ப அந்த மூட்டு வலிக்கு உண்டான காரணம் வந்து பாத்தீங்கன்னா சனி தான். அப்ப இவங்க இந்த வீட்டுல வந்து பாத்தீங்கன்னாலும் ஒண்ணு அந்த மூட்டு சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்கிறவங்க வந்து இருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம வந்து சொல்லலாம். சரிங்களா? சார் நீங்க சொல்றது எல்லாமே இருக்குங்க சார், எல்லாமே இருக்கு. 100% பட்டறிவு, எலும்பு முறிவு எல்லாமே இருக்கு. நன்றி நன்றி. இப்ப காரணம் புரியுங்களா? இப்ப இந்த எலும்பு முறிவு வந்து ஒரு புதிய மாற்றத்தை வந்து பாத்தீங்கன்னா கொடுக்க போகுது அப்படின்னு அர்த்தம். இப்ப இந்த எலும்பு முறிவுக்கு அப்புறமா வாழ்க்கையில என்ன மேடம் இருந்துச்சு? எனக்கு அது கரெக்டா சொல்ல தெரியல. பட் ஆபரேஷன் நடந்திருக்கு, போனும் வெரிகோஸ் வெயின் எல்லா ப்ராப்ளமும் இருக்கு. சம்டைம்ஸ் இவங்க நான் பார்த்த வரைக்கும் இவங்களோட இது வந்து அப்ஸ் அண்ட் டவுன் தான் இருக்கு. நல்லா growth இருக்கு, அப்புறம் டமால் டவுன்ல வந்துருது. அதெல்லாம் நான் பாக்குறேன். பார்க்கலாம் மேடம், பார்க்கலாம். ஈஸியா எடுத்துக்கலாம், ஈஸியா ரெக்டிஃபை பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே சார். எல்லாத்தையும் சரி பண்ணிக்க முடியும். வழிபாடுகள் மூலியமாக சில வகையான நம்ம குறியீடுகள் நம்ம வந்து பயன்படுத்துறோம். சில வகையான இதுல பயன்படுத்தக்கூடிய சில எந்திரங்கள் நான் வந்து கொடுக்குறேன். அதை நீங்க ஈஸியா பயன்படுத்திக்கலாம். ரொம்ப சிறப்பா இருக்கும். ஒரு நல்ல ஒரு மாற்றம் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா அனுபவிக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். சரிங்களா? ஓகே. இப்ப இது காரணம் புரியுதுங்களா? இப்ப இந்த ஒவ்வொரு தோஷமும் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு புரியுதா இல்லையா? நான் சிம்பிளா சொல்லி வச்சிருக்கேன். இன்னும் ஒவ்வொன்று டெப்தா நான் வந்து எடுப்பேன். இன்னைக்கு ஒரு ஃபர்ஸ்ட் டே ஒரு இன்ட்ரோடக்ஷனுக்காக நான் வந்து சொல்லி புரியுது சார், புரியுது. ஓகே. இப்ப இதுல பாத்தீங்கன்னா இந்த பொதுவா வந்து இந்த சூரிய தோஷம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த அஸ்வினி, ஆயில்யம், அனுசம், பூரட்டாதி, இப்ப இந்த நட்சத்திரங்கள்ல வேற யாரா இருக்கீங்களா? சூரிய தோஷம். ஓகே. இந்த பொதுவா அந்த சூரிய தோஷம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு எப்படி சொல்றது, கணவன் மனைவி உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு தற்காலிகமான ஒரு பிரிவினை வந்து பாத்தீங்கன்னா கொடுத்து, தற்காலிகமான ஒரு பிரிவினை அப்படிங்கிறது வந்து இயல்பாவே கொடுத்து. புரியுங்களா? ஒரு சிலருக்கு வந்து ஒரு எப்படி சொல்றது, வேணும்னு அந்த ஈகோ வந்துடும். அந்த ஒவ்வொரு நாளைக்கு கிரக ரீதியா இருக்கக்கூடியது நாளைக்கு பார்ப்போம். அந்த சூரியன் வந்தாவே ஒரு ஈகோ வந்து வந்துடும். அப்ப ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சு போகக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இயல்பாவே வந்துடும். இந்த மாதிரி வராங்க. இதுக்கப்புறம் இந்த சந்திர தோஷம் இருக்கு இல்லையா? சந்திர தோஷம் இருந்துச்சு அப்படின்னா அதாவது ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க, இப்போ ஒரு சந்திரன் வச்சுக்கலாம், இப்போ ஒரு தனி நபர்னு வச்சுக்கலாம், இப்ப இது ஒண்ணுன்னு வச்சுக்கலாம், இது ஒரு நபர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இந்த சைடு பயங்கரமா ஒரு சிலர் இப்ப வந்து வெறுப்பவர்கள்னு எடுத்துக்கலாம். இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இவங்களை வந்து எப்படி சொல்றது, விரும்புபவர்கள் எடுத்துக்கலாம். ஒரு விரும்புபவர்கள் எடுத்துக்கலாம். இப்ப இந்த சந்திர தோஷம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு சைடு அப்படியே பாத்தீங்கன்னா வெறுத்து ஒதுக்குவாங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து சரி உங்களை மாதிரி ஆளே இல்லைன்னு சொல்லுவாங்க.
ஒரே ஒருத்தர் தான் இந்த நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்க. ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ரொம்ப சூப்பர் ஐயா, அவங்க மாதிரி ஆளே இல்லைன்னு சொல்லுவாங்க. இப்ப இதே மாதிரி இவங்களும் சொல்லுவாங்க, இப்ப அவன் மாதிரி ஆளே கிடையாது. புரியுது இல்லையா? ரெண்டு தன்மைகள், ஒரே ஒருத்தர் தான், ஆனா ரெண்டு வகையா பழி வந்து ஏத்துக்குவாங்க. புரியுங்களா? இது புரியுது சார். ஒரு சில பேர் வைவாங்க, ஒரு சில ஆமா, ரொம்ப பாராட்டுவாங்க. இது வந்து ஒருத்தருக்கு, ஒரு சிலருக்கு நல்ல உபயோகமா இருப்பாங்க இந்த சந்திரதோஷம் இருக்கிறவங்க. இதுக்கப்புறம் இதுல முக்காவாசி பலன் வந்து என்ன சார்? ஒரு சில பிடிக்காது. ஆமா, சரி. இப்போ ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா சரி ஓகே, அவர் என்ன மேக்சிமம் எல்லாத்தையும் கேட்டீங்கன்னா ஓகே பரவாயில்ல நல்லாதான் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த சந்திரதோஷத்துடைய முக்காவாசி பலன் வந்து இந்த குருதோஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா உண்டு. இதுல இது ஒரு பங்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து இந்த குருதோஷம் அப்படிங்கிறது முக்காவாசி பங்கு வந்து பாத்தீங்கன்னா உண்டு. ஓகே. இப்ப இந்த சந்திரதோஷம் இருக்கிறவங்க இப்ப சின்ன வயசுலயே இருந்தாங்கன்னு வச்சுக்கலாமே. இப்ப ஒரு பையன் இருக்கான்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சாதாரணமா ஒரு பையன் இருக்கான். அந்த பையனை வந்து ஒரு நல்ல ஒரு ஹோட்டல்ல கூட்டு போய் சாப்பிட வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்ப அந்த ஹோட்டல் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணும். சின்ன வயசுலயே வந்து ஒரு பிசினஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்து இந்த சந்திரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா உண்டு. ஒரு பெருசா இந்த ஹோட்டல், ரெஸ்டாரண்ட் இந்த மாதிரி ஒரு தன்மை அப்படிங்கிறது வந்து இயல்பாவே உண்டு. காரணம் புரியுதுங்களா ஏன் சொல்றேன்ட்டு? அந்த ஒரு எப்படி சொல்றது சார், ஹோட்டலுங்கிறது செவ்வாய் சார், சந்திரனா சார்? சந்திரன் சார். செவ்வாய் ஹோட்டல் சந்திரன் சார். இப்ப இந்த செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாயும் வரும். அது எங்க வரும்னு நாளைக்கு பார்ப்போம். ஓகே சார். ஓகே. சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸா பண்றது வந்து சந்திரன். இப்ப நீ ஹோட்டல் தொழில் பண்றீங்க அப்படிங்கிறது சந்திரன். இப்ப இங்க இந்த நெருப்பு கிட்ட இருந்து இந்த மாஸ்டர் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து செவ்வாய். சமையல் கூடம் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய். இப்ப நீங்க வந்து ஒரு கல்லால் இருக்கிறவங்களுக்கும் இதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? சமைக்கிறவங்களுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இல்ல சார். அப்ப சமைக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா செவ்வாயே, நீங்க ஒரு பிசினஸ் பண்ணீங்க அப்படின்னா சந்திரன் அப்படிங்கறத புரியுது. ஓகே. இப்ப கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. தெளிவாரு சார். ஹோட்டல் பிசினஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு காரக கிரகம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சந்திரன். கூட ராகு சேர்ந்துச்சு அப்படின்னா பெரிய அளவுல பண்றது, பிரம்மாண்டமா பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது வந்து உண்டு. சரிங்களா? ஓகே, நோ ப்ராப்ளம். இதுக்கப்புறம் இந்த ராகு தோஷம் இருக்கு இல்லையா, பூசம், விசாகம், சதயம். இந்த ராகு தோஷத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தங்க இருந்தாங்க அப்படின்னா இது வந்து, அதாவது இந்த மூதாறுல வந்து பாத்தீங்கன்னா யாராவது ஒருத்தவங்க வந்து ஒரு ரொம்ப நாள்பட்டு இறந்திருப்பாங்க, அல்லது வந்து நாள்பட்டு இறக்குறது, அல்லது யாராவது ஒருத்தவங்க வந்து ஒரு அகால மரணம் ஏற்படுறது, அல்லது அவங்களே வந்து பாத்தீங்கன்னா தற்கொலை, யாராவது ஒருத்தவங்க மூதாறுல தற்கொலை பண்ணிக்கிறது, இந்த மாதிரி ஒரு தன்மைகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உண்டு. ஒரு சிலருக்கு இவங்களே வந்து எதுக்குடா வாழ்றன்னு கூட தோணும். ஒரு எப்படி சொல்றது, அதிகப்படியா கஷ்டப்படுறவங்க வந்து இந்த ராகுடைய தோஷம். அதிகப்படியா கஷ்டப்படுறவங்க இந்த ராகுடைய தோஷம் தான். அது ஒரு சின்ன சின்ன வழிமுறைகள் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து பெரிய அளவுல வந்து சாதனை பண்ணக்கூடியவங்க. ரெண்டு தன்மைகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உண்டு. இதுக்கப்புறம் இந்த ஒரு அமானுஷ்யம் மூலியமா வந்து ஏதோ ஒரு பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்ப என்னமோ இருக்கு, இந்த அமானுஷங்கள் கண்ணுக்கு தெரியும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் இந்த ராகுடைய அமைப்பு தான். அதாவது புரியுங்களா? ஒரு கண்ணுக்கு தெரியுது அப்படியா சார்? சவுண்ட் கேக்குது அப்படின்னா அவங்க கண்ணுக்கு தெரியும். அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க இல்லையா, அது அதிகமா வந்து இவங்கதான் சொல்லுவாங்க. இந்த பூசம், விசாகம், சதயம் இந்த இதுல பிறக்கிறவங்க தான் அதிகப்படியா வந்து சொல்லுவாங்க. என் தம்பிக்கு சரியும் நிறைய தெரியும். அதான் சொல்றேன். காரணம் புரியுதுங்களா? அமானுஷ்யமா தெரியும். இப்ப யாராவது ஒருத்தவங்க வந்து மூதாறுல யாராவது ஒருத்தவங்க துர்மரணம் அடைஞ்சிருக்காங்களா? அதாவது அடைச்சு தூக்கி போட்டாங்க. ஓகே. இப்ப காரணம் புரியுதுங்களா? எப்படி வேலை செய்யுது ஒரு கிரகம் வந்து, எப்படி வேலை செய்யுது ஒரு தோஷம். சும்மா இந்த ஒண்ணு மட்டும்தான் பாத்துருக்கோம், இன்னும் 9 கிரகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்கா இல்லையா? அப்ப அது எப்படி எல்லாம் வேலை செய்யும் அப்படின்னா, அப்ப எந்த அளவுக்கு நம்ம வந்து பலாபலன்கள் சொல்ல முடியும்? இது மத்த சிஸ்டத்தை விடவே அதான் இப்ப மத்த சிஸ்டத்தை விட ரொம்ப சுலபமா இருக்கும், சிம்பிளா இருக்கும். இப்ப இது கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த முறையில வந்து ஒரு திதிகளை வச்சு சில விதிகள் அப்படிங்கறத வந்து பார்ப்போம். இதுக்கும் திதிக்கு வந்து ஒரு தொடர்பு உண்டு. இது கூட வந்து இந்த மரபணு ஜோதிடத்தின் மூலியமா திதிகளை வச்சு நம்ம சில விஷயங்கள் அப்படிங்கிறது கனெக்ட் பண்ணுவோம். அதெல்லாம் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம், கடைசியா பார்ப்போம்னு நினைக்கிறேன். ஓகே. இப்ப இது வரைக்கும் இன்னைக்கு புரிஞ்சாவே ஓகே, பெரிய விஷயம் தான். இதுல வேற ஏதாவது சொல்லாம விட்டுருக்கோமா? சும்மா இன்னைக்கு வேற இன்ட்ரோடக்ஷன் ஏதாவது கொடுக்காம விட்டுருக்கோமா? இது ஒவ்வொரு கிரகத்துக்கும் பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாம் நாளைக்கு பார்ப்போம், ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்த்துட்டு வருவோம். ஓகே. இப்ப இதுல போயிட்டு
இப்ப பாருங்க, இந்த ரோகிணி, உத்திரம், பூராடம் இந்த 3ல வந்து உங்களுக்கு வந்து விதி அப்படி இப்ப இதுக்கெல்லாம் எவ்வளவு வலிமை அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்ப்போம். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய லக்னம் விழுந்தாலும் வந்து புதன் தோஷம் தான், உங்களுடைய சந்திரன் இருந்தாலும் வந்து புதன் தோஷம் தான், சூரியன் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா புதன் தோஷம் தான், உங்க பெயர் வச்சாலும் வந்து பாத்தீங்கன்னா புதன் தோஷம் தான். அப்ப இந்த புதன் தோஷம் அப்படிங்கிறது இருக்கும்போது இப்ப இந்த நாளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிரேட் இருக்கு. இப்ப எப்படி வந்து அந்த குருவுக்கு சொல்லும் போது பார்த்தோம் ஒவ்வொரு கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த தன்மைகள் வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி ஒவ்வொரு இதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா உண்டு. சரிங்களா? அப்ப அதை வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்த்துட்டு போகும்போது உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா புரிய ஆரம்பிக்கும். சரிங்களா? சரி, இது வரைக்கும் கிளியரா சார்? இப்ப எடுத்த வரைக்கும் இதுல கிளியரா? ஓகே சார். ஓகே சார், ஓகே. ஓகே, இப்ப இதுல பாருங்க, இப்ப இதுல வந்து இன்னொரு ஹிண்ட் நான் சொல்லி வைக்கிறேன். இப்ப இதை பத்தியும் பார்ப்போம். ஒரு ஹிண்ட் மட்டும் சொல்லி வைக்கிறேன். சரிங்களா? இப்போ உங்களுடைய லக்னம் அப்படிங்கறத வந்து என்ன நட்சத்திர சாரத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்குன்னு சொல்லுங்க. யாராவது செவ்வாய் தோஷத்துல இருக்கா? செவ்வாய் தோஷத்துல யாராவது வந்து லக்ன புள்ளி இருக்கா? இருக்குங்க சார். ஓகே, பூரம் சார். இந்த மாதிரி பூரம் செவ்வாய் தோஷம். ஓகே. இப்ப இந்த லக்னம் வந்து பாத்தீங்கன்னா பூரத்தில் இருந்துச்சு அப்படின்னா இவங்க மூதாதையர்கள் இவங்களுக்கு நண்பர்களா இருப்பாங்க இல்லையா, இவங்க ரொம்ப உதவி செய்யறவங்க. இவங்க மூதாதையர்களுடைய பேர்ல வந்து பாத்தீங்கன்னா முருகனுடைய பெயர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க மூதாதையர்கள்ல வந்து இருக்கும். இவங்க குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். இவங்களுக்கு உதவி பண்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த முருகனுடைய பெயர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா உதவி பண்ணுவாங்க. இவங்க அதிகப்படியா வந்து முருகன் தான் அதிகப்படியா வந்து பிடிக்கும். முருக வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்கும். இது பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறது ஜாதகத்தை வச்சுதான் நம்ம வந்து பார்க்க முடியும். பட் அதிகப்படியா வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். மேடம், குடும்பத்துல வந்து முருகனுடைய பெயர்கள் இருக்குங்களா? மூதாதையர்கள் பெயர்கள் இருந்தாலும் பரவாயில்ல. முருகர் பெயர் அது மாதிரி தெரியல சார். ஆனா எனக்கு முருகர் வழிபாடு தான் சார். இஷ்ட தெய்வம் முருகர் தான் சார். சின்னதுல இருந்தே 5 வயசுல இருந்தே அந்த கந்த சஷ்டி எல்லாம் படிச்சு பழக்கம். சூப்பர் சார். இப்ப காரணம் புரியுங்களா ஏன் கந்த சஷ்டி படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு? புரியுது சார். இது வந்து ஒரு ரூல். இதுக்கப்புறம் உங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய நண்பர்கள் பாத்தீங்கன்னா இப்ப முருகனுடைய பெயர்கள் அப்படின்னா எப்படின்னா இப்ப வந்து ஒரு முருகேசன் அப்படின்னா சொல்லலாம், பழனிசாமின்னு சொல்லலாம், அதுக்கப்புறம் வேலுச்சாமின்னு, கார்த்திகேயன், வேலுச்சாமி, கார்த்திகே, இந்த மாதிரி எல்லாம் பேர் வருது இல்லையா? ஆமா சார். முருகேசன் இருக்காரு, பழனிசாமி இருக்காங்க. அதுதான் சொல்றேன், இந்த பேர்கள் அப்படிங்கிறது முருகனுடைய பெயர் தான். இப்ப தணிகை வேலன்னு சொல்றாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். தணிகை வேலன் அப்படின்னு சொன்னா அது வந்து முருகனுடைய பெயர் தான். இப்ப வேல்மாறன் கூட பேர் வைக்கிறாங்க. சண்முகம், சண்முகம் இல்லாம சண்முகம், செந்தில்நாதன், இந்த மாதிரி எல்லாம் வருது இல்லையா, அதெல்லாம் வந்து முருகனுடைய பெயர் தான். ஓகே, இப்ப காரணம் புரியுதுங்களா? இவங்க இருக்கிறவங்க வந்து ஃபேமிலியில வருவாங்க. ஃபேமிலியில வந்து இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பொண்ணு எடுத்தீங்கன்னாலும் அங்க இருப்பாங்க, மாப்பிள்ளை எடுத்தீங்கனாலும் அங்க இருப்பாங்க. இந்த பெயர்கள் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா உங்களை வந்து நீக்க மரம் வந்து அப்படியே வந்து சுத்திக்கிட்டே தான் இருக்கும். அது எதனால சார் வர்றாங்க? அதுதான் நம்ம எப்படி சொல்றது, நம்மளுடைய அந்த விதி அப்படிங்கிறது இங்கதான் இது விதிக்கப்பட்டதுன்னு அர்த்தம். விதி அப்படிங்கிறது லக்னம், இது விதிக்கப்பட்டது. லக்னத்துக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து முக்கியத்துவம் அப்படிங்கறத வந்து கொடுக்கப்பட்டது. 2வது கிரேட் அப்படிங்கிறது லக்னாதிபதிக்கு முக்கியத்துவம் கொடுத்தது. 2வது வந்து சந்திரன், 3வது வந்து பாத்தீங்கன்னா சூரியன், 4வது வந்து பாத்தீங்கன்னா இது. ஓகே, இப்ப இந்த லக்னம் இருக்கு இல்லையா, இது கூட வந்து இந்த லக்னோட அதிபதி இருக்காரு இல்லையா? ஆமா, லக்னாதிபதி. லக்னாதிபதி வந்து யாராவது ஒருத்தங்க லக்னாதிபதி வந்து எந்த நட்சத்திரத்தில் இருக்காருன்னு பாருங்க சார். மிதுன லக்னம் அத வந்து சொல்லுங்க சார். லக்னம் மிதுனம், அதிபதி புதன் வந்து கேட்டையில இருக்கார் சார். கேட்டை வந்து பாத்தீங்கன்னா சந்திர தோஷமா? ஆமா சார், சந்திர தோஷம். ஓகே, இதுக்கு வந்து ஒரு பலனு இந்த இது கொஞ்சம் ஈக்குவலா வரும். பாப்பா இதை நாளைக்கு கிரேட் எல்லாம் பிரிச்சு வந்து பாப்போம். ஓகே சார், ஓகே, புரியுதுங்களா? இது வந்து 1. இதுக்கப்புறம் இந்த ராகுதோஷத்துல வரும்போது இந்த பொதுவா வந்து இவங்களுக்கு என்ன பண்றாங்களோ, இப்ப எப்படி சொல்றது, இப்ப அமானுஷமா விஷயம் ஒண்ணு பண்ணி வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களுக்காக ஒரு விஷயங்கள் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னா அதே விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு திரும்ப வந்து பண்ணுவார். படிக்கு பழி வாங்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இவங்களுக்கு வந்து இயல்பாவே வந்து பாத்தீங்கன்னா உண்டு. பழிக்கு பழி வாங்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு. இதுல குறிப்பா வந்து கொஞ்சம் ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த பூசம் விசாகம் சதயத்தில் இருந்தாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். மன்னிக்கும், ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். இவங்க வந்து கூடுமான வரைக்கும் தனிமையில இருந்தாங்கன்னா
ரொம்ப வந்து பாதிக்கப்படுவாங்க. தனிமையில் இல்லாம அவங்க வந்து யாராவது ஒருத்தவங்க வந்து கூடயே இருக்கணும். உங்களை தனிமையில விட்டாங்கன்னா இவங்க 100 பேய் கூட இருக்கிறதுக்கு சமம். புரியுதுங்களா? பல்வேறு வகையான சிந்தனைகள், இது அப்படி இருக்குமா இப்படி இருக்குமான்னு சொல்லிட்டு ரொம்ப அதிகப்படியா வந்து பாத்தீங்கன்னா குழம்பக்கூடியவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ராகு, அதிகப்படியா குழம்பக்கூடியவங்க இந்த சந்திரன். அதிகப்படியா வந்து குழம்பக்கூடியவங்களும் இந்த சந்திரன் தான். புரியுதுங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோ. ஓகே. இப்ப இந்த சந்திரன் வருது இல்லையா? ஆமா சார். இந்த சந்திர தோஷம் வந்துச்சு அப்படின்னா இப்ப நிறைய ஆய்வு பண்ணி பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா சைக்காட்டிஸ்ட் எல்லாமே மனநலம் சார்ந்து பண்றாங்க இல்லையா? அவங்க நிறைய சைக்காட்டிஸ்ட் வந்து இந்த சந்திரனுடைய பெயர்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கான். ஆய்வு பண்ணி பார்க்கும்போது இந்த சந்திரனுடைய பெயர்கள் வந்து பாத்தீங்கன்னா அப்போ ஒரு எப்படி சொல்றது, ஒரு கிரகம் அப்படிங்கிறது ஒரு அது வந்து எந்த வகையான நல்ல பலன் கொடுக்குதா கெட்ட பலன் கொடுக்குதா, என்ன தோஷத்தை வாங்கியிருக்கு அப்படிங்கிறத பொறுத்து அவங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மாறுது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன சின்ன உதாரணங்கள் மட்டும்தான். சும்மா இது ஒரு உதாரணத்துக்காக தான் சொல்லி வைக்கிறேன். இன்னைக்கு வந்து ஒரு சாம்பிள்னு எடுத்துக்கலாம். சரிங்களா சார்? மத்தவங்க மியூட் பண்ணுங்க சார், இருமிட்டே இருக்காதீங்க. நான் தான் இருமுறேன், மத்தவங்க மியூட் பண்ணிக்கும். காரணம் புரியுதுங்களா? இப்ப இதை வச்சு என்ன தொழில் பண்ணலாம்? ஓகே, இப்ப இந்த தொழில் பண்ணா நல்லா இருக்குமா? அதை வந்து பார்க்க முடியும். என்ன நோய் வரும் அதை வந்து பார்க்க முடியும். குடும்பம் என்ன பேர் வைக்கலாம், அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேர் வைக்கலாம் அப்படின்னா என்ன பேர் வைக்கலாம், ஓகே அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எடுக்க முடியும். சரிங்களா? இது வந்து ஒண்ணு. திருமணம் ஆகாம தடை பண்ணிட்டாங்க, அதெல்லாம் ஈஸியா எடுத்துக்கலாம் சார். அதுக்கெல்லாம் ஈஸியா எடுத்துக்கலாம். அதுக்கெல்லாம் நம்ம பாவ ரீதியா நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த கிரக ரீதியா பார்ப்போம், பாவ ரீதியா வந்து பார்ப்போம் ஏன் வந்து திருமணம் ஆகல. அதுக்கப்புறம் அது ஒவ்வொரு பாவ ரீதியா நம்ம எடுக்கும்போது தெரியும் இந்த காரக கிரகத்தின் மூலியமாகவும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வழிமுறைகள் வந்துடும். இதுக்கு எளிமையான பரிகாரங்கள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. தெய்வ வழிபாடுகள் அப்படிங்கிறது வந்து இயல்பாகவே வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஈஸியா நம்ம எடுத்துக்கலாம். சார் நம்ம இந்த டிஎன்ஏ வச்சு இப்போ நம்ம வந்து பாத்துக்கலாம். பாரம்பரியம் இப்ப பார்க்க தேவை இல்லைங்களா? இது பார்க்க ஆரம்பிச்சோம். மேடம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க மேடம். இப்ப இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு இது படி பாருங்க. அவங்க இப்ப மக்களுக்கு வந்து பாரம்பரியத்துல பாக்குறீங்கன்னு தெரியுதா இல்ல வந்து டிஎன்ஏல பாக்குறீங்கன்னு தெரியுதா? இல்ல நம்ம கிட்ட உங்ககிட்ட நம்ம எப்படி பாக்கலாம்னு கேக்குறேன். இல்ல நீங்க அது அப்படியே உங்களுக்கு டியூன் ஆயிரும் மேடம். ஓகே, பாரம்பரியம் பாருங்க மேடம், பாரம்பரியம் பாருங்க, இதையும் பாருங்க. அடிஷனலா நீங்க வந்து பாத்தீங்கன்னா பாத்து வைக்கலாம். சரி, யாரும் இருமிட்டு இருக்கீங்க, எனக்கு தான் இருமல் வருது, இருமிட்டு இருக்காதீங்க, மியூட் பண்ணிக்கோங்க. வீடியோ நீங்க பார்க்கும்போது அது கண்டிப்பா திரும்ப திரும்ப அதை டிஸ்டர்ப் பண்ணும். சரிங்களா? நான் அதனாலதான் எனக்கு போன வாரம் நான் பேசினாவே ஒரு 2 நிமிஷம் பேசினாவே எனக்கு இந்த கிளைமேட் வந்து செட் ஆகாது. சரிங்களா? அது இந்த மழை பெஞ்சு இதாகும் போது இந்த சமயம் அந்த குளிர்காலம் வந்து எனக்கு செட் ஆகாது. நான் பேசிட்டேன்னா மறுபடியும் திரும்ப இருமல் வந்துகிட்டே இருக்கும். அதனாலதான் கிளாஸை கூட தள்ளி போட்டதுக்கும் காரணம், நிறைய வீடியோஸ் போடாததுக்கும் காரணம். இல்லாட்டி நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருப்போம். கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க பாத்துருப்பீங்க, பழைய வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் போடுவோம் ஒவ்வொரு கிளாஸ்க்கும். அதனாலதான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதா போச்சு. சரிங்களா? ரொம்ப எல்லாருமே வந்து ரொம்ப பொறுமையா இருந்தீங்க, ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. சரிங்களா? அதுக்கு ஒரு நன்றிகள் நான் வந்து சொல்லிக்கிறேன். சரிங்களா? ஏன்னா ஒரு கலை இப்ப இதே மாதிரி இந்த திதிகளை பத்தி எடுக்கும் போது, ஏன்னா இதுலயும் திதி சப்ஜெக்ட் இருக்கு, பட் நான் அதுல வந்து மென்ஷன் பண்ணல. இதுலயும் வந்து திதிகளை பத்தி சில விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இந்த திதிகளை பத்தி வகுப்பு எடுக்கும் போது ஒரு 2 வருடத்துக்கு முன்னாடி இதே தடங்கள் வந்து பாத்தீங்கன்னா வந்துச்சு. சபரிமலை அப்ப போயிட்டு வரும்போது ஒரு எப்படி சொல்றது, சபரிமலை போயிட்டு வரும்போது இந்த மாதிரி உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு. மறுபடியும் வந்து 1 மாசம் தள்ளி வைக்க வேண்டியதா போச்சு. 1 மாசமா 20 நாளா தள்ளி வைக்க வேண்டியதா போச்சு. சரிங்களா? அதனால ஒரு நல்ல விஷயம் கிடைக்கும் போது கொஞ்சம் பொறுமையா எப்படி சொல்றது, பொறுமையோடு இருந்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்க வந்து கத்துக்க முடியும். அதை நான் வந்து சொல்லிக்கிறேன். நன்றி. சரிங்களா? அதனாலதான் எனக்கு ரொம்ப சங்கடமா போச்சு, என்னடா அது தள்ளி போட்டுக்கிட்டே போறோம் ஓகே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரிங்களா? அதை பத்தி நீங்க யோசிக்க வேணாம். இன்னைக்கு சும்மா ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான். இதெல்லாம் இந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறதா தான். சரிங்களா? ஓகே. இப்ப இந்த தற்கொலை எண்ணம் ஒரு சிலருக்கு எதுக்குடா வாழ்றோம், சரி நம்ம இறந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தற்கொலை எண்ணம், அல்லது இந்த தற்கொலைக்கு வந்து ட்ரை பண்ணியிருப்பான். அந்த மாதிரி ஒரு தன்மை வந்து பாத்தீங்கன்னா இந்த ராகுக்கு வந்து பாத்தீங்கன்னா உண்டு. அமானுஷ தாக்கம் வந்து ராகுக்கு உண்டு. தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ராகுக்கு உண்டு. இதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சில சமயங்களில் இந்த சனி தோஷம் இருக்கிறவங்களுக்கும் வந்து வரும், தற்கொலை எண்ணம் வரும். என்னடா வாழ்க்கை இப்படியே அப்படியே போயிருச்சுன்னா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி கூட. அது செகண்ட் கேட்டகரி. ஃபர்ஸ்ட் ராகு, ஏன்னா சனியை போல ராகு செயல்படுவார் இல்லையா, அதே மாதிரி இந்த தன்மைகள் வந்து பாத்தீங்கன்னா அந்த சனிக்கு வந்து உண்டு. அதுல கொஞ்சம் கிரேடு வந்து கம்மியா எடுத்துக்கலாம், ஒரு 80% 70% வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? ஓகே. இன்னைக்கு நம்ம கொஞ்சம் முன்னாடியே முடிச்சிருவோம் வகுப்பை. நாளையில இருந்து
நம்ம அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம். நிறைய உதாரண ஜாதகங்கள்லாம் போட்டு நம்ம வந்து பார்க்க போறோம். இப்ப இன்னைக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கேட்கும். இன்னைக்கு கொஞ்சம் ஓவர் டோஸ் மாதிரி இருக்கு, பட் பரவாயில்ல, புரிஞ்சுக்கோங்க. வீடியோ வந்து உங்களுக்கு வந்துடும். இமெயில் ஐடி வந்து பதிவிடாதவங்க இமெயில் ஐடி வந்து பதிவு பண்ணிருங்க. இல்லை எல்லாம் இப்போ ஒட்டுக்கா லைனா வந்து பதிவு பண்ணீங்கன்னா சௌரியமா இருக்கு. உங்களுக்கு வீடியோ அனுப்புறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சௌரியமா இருக்கும். அதையும் வந்து சொல்லிக்க விரும்புறேன். இமெயில் ஐடி ஒட்டுக்கா வந்து போஸ்ட் பண்ணிருங்க, எங்களுக்கு எடுக்கிறதுக்கு சௌரியமா இருக்கும். சரிங்களா? அதையும் வந்து சொல்லிக்க விரும்புறேன். ஓகே, அதான் சந்தேகம் இருக்கா சார்? ஈஸியா இருக்கா சார்? ஈஸியா இருக்கா? உங்களுக்கு நாட்பட்ட கேள்விகள் இது வரைக்கும் எனக்கு விடையே தெரியல அப்படின்னு இருக்கிறவங்களுக்கும் இது வந்து ஒரு கண்டிப்பா விடை கொடுக்கும். ஆமாங்க சார், இது ரொம்ப ஈஸியா இருக்கு. அதனாலதான் அது கேட்டேன். இவ்வளவு ஈஸியா இருக்கே, பேசாம இதுல பாத்துட்டு போலாம். ஏன்னா பாரம்பரியம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது ரொம்ப ஈஸியா டக்கு டக்கு டக்குன்னு அப்படியே இது சொல்லிடுறீங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும்னு தோணுது சார். சார் இதுல பிடிஎஃப் வருமா சார்? இது காரகத்துவம் காரகத்துவம் தர்றேங்க. இது மத்த வீடியோ எல்லாம் நீங்க பிடிஎஃப் மேக்ஸிமம் வந்து கொடுக்கறது கிடையாது. காரகத்துவங்களுக்கு மட்டும் ஒரு சில விஷயங்கள் இருக்கு, நான் அனுப்பிச்சு வைக்கிறேன். மேக்ஸிமம் பிடிஎஃப் கொடுத்தனா நீங்க படிக்க மாட்டீங்க, நீங்க எழுதும் போதாவது உங்க மனசுல வந்து பாத்தீங்கன்னா பதியும். கண்டிப்பா சார், புரியுங்களா? அதுக்காக தான் நான் வந்து மேக்ஸிமம் எந்த வகுப்புலயும் வந்து பிடிஎஃப் கொடுக்காததுக்கு இது ஒரே ஒரு காரணம். இதுதான், பிடிஎஃப் கொடுத்துட்டு அதுல இது என்ன இருக்குன்னு சொல்லி பாத்துருவாங்க. மத்தவங்களுக்கு ஷேர் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. யாராவது ஒருத்தங்க இருக்கான், சரி ஓகே இது படிச்சிருக்கேன், சரி ஷேர் பண்ணா பரவாயில்ல, சந்தோஷம், எல்லாத்துக்கிட்டையும் தகவல் பரிமாற்றம் பண்ணது ஓகே, ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான், பிரச்சனையே கிடையாது. பட் அதான் இப்ப நீங்க 10 நாள் உட்காந்து படிக்கிறதா அவங்க அந்த ஒரு சும்மா ஒரு நீங்க பிடிஎஃப் எல்லாம் எடுத்தீங்கன்னா ஒரு 10-20 பக்கம் வரும், இவ்வளவுதான் வரும்னு வச்சுக்கோங்க. இப்ப அவங்க வந்து 10 நிமிஷத்துல பாத்துருவாங்க. ஒரு 10 நிமிஷத்துல திருப்பி பார்த்துட்டு இதுல ஒண்ணு இல்லைன்ட்டு போயிடுவாங்க. நீங்க 10 நாள் படிச்சது பொய்யா, நான் சொல்லி கொடுத்தது பொய்யா, அவங்க அந்த பிடிஎஃப் பார்க்கும்போது இந்த 10 நாள்ல செய்தி இவ்வளவுதானே, இதுல ஒண்ணு இல்லைன்ட்டு போயிடுவாங்க. புரியுங்களா? அவங்க பயன்படுத்த மாட்டாங்க. அப்ப அவங்க எங்கேயா பேசுவாங்க, டிஎன்ஏ அதெல்லாம் எனக்கு தெரியும், அது இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இல்ல சார், நீங்க ஒரு விஷயம் கையில எடுத்தீங்கன்னா ரொம்ப டீப்பா அவ்வளவு கிளீனா நம்ம கிட்ட கிடைக்கும். அதுக்குதான் நான் திரும்பவும் டிஎன்ஏ நான் ஆல்ரெடி எனக்கு படிச்சேன், பட் அந்த அளவுக்கு டீடைல்ஸ் கிடைக்கல. இப்ப நம்ம கிட்ட கிடைக்கும்னு அதுல வந்து படிக்கிறேன் சார். ஓகே மேடம், இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியுது, அதான் இவ்வளவு ஈஸியா இருக்கேன்னு. ஓகே ஓகே, ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஒண்ணு நீங்க பாவ ரீதியா காரகத்துவ ரீதியா தான் நீங்க பாப்பீங்க, காரகிரக ரீதியா பாப்பீங்க, பாவ ரீதியா பாப்பீங்க, நிறைய இருக்கு. இதை வச்சு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா சாதிச்சுட்டு போயிடலாம். இதுக்கு சில வகையான எந்திரங்கள்லாம் இருக்கு, சில எந்திரங்கள்லாம் இருக்கு, அதை நான் கடைசியா தர்றேன், நீங்களே வந்து எடுத்து பாக்கெட்ல கூட வச்சுக்கலாம். சரிங்களா? அடிக்கடி எனக்கு நல்லா சாப்பிட பிடிக்கும், ஆனா கொடை சொல்லிட்டே எனக்கு கலப்பாகும். அது ஏன்னா மத்த நீங்க சொல்ல கரெக்டா இருக்கு. சாப்பிட ரொம்ப பிடிக்கும், சாப்பிட கொடை சொல்லிட்டே இருப்பாங்க, கம்மியா சாப்பிடல கோவம் வரும். அது ஏன் இப்ப எனக்கு தெரிஞ்சு போச்சு நீங்க சொன்ன பிறகு. அதான் இப்ப அந்த காரணம் வந்து காரணத்தோட படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப எளிமையா இருக்கும், ஈஸியா இருக்கும். இன்னும் நாளைக்கு ஒவ்வொரு கிரகத்தோட அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் இருக்கு, நாளைக்கு வரும், ஈஸியா இருக்கும். அப்ப ஒரு ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தோஷம் பெற்றுச்சுன்னா அந்த கிரகம் எங்கெங்க இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சிடும். சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க. நம்ம இதோட இப்ப இன்னைக்கு வகுப்பு முடிச்சுக்கோம். வேற ஏதாவது பேசணுமா? ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? சார் என்னுடைய பேரு மாடசாமி. சந்திரன் சந்திரன் மகம் பாருங்க, மகம் வந்து பாத்தீங்கன்னா சந்திரதோஷம் இருக்குன்னு அர்த்தம். ஓகே சார். ஓகே, இந்த பொதுவா வந்து இந்த சந்திரதோஷம் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது மழை பெய்யுங்க. சந்திரதோஷம் இருக்கு இல்லையா, மழை வருதா? இப்ப இவங்க கல்யாணம் வச்சாலும் மழை வரும், இவங்க ஏதோ ஒரு வீட்டுல ஃபங்க்ஷன் பண்ணும்போது அது நடக்கும், மழை வரும். ஆமா சார், மேல் ஜெயத்துல மழை வந்தது சார், கண்டிப்பா மழை வந்தது. காரணம் புரியுதுங்களா? இப்ப இந்த மழையோட ஏன்னா இயற்கையோட தொடர்புடையது அந்த தன்மை. அந்த எதிர்மறையான தன்மை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, எதிர்மறையான தன்மை இருந்துச்சு அப்படின்னா இவங்க ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் பண்ணாங்கன்னா சாப்பாடு வந்து பத்தாது. சரி சார், சரி ஓகே. எதிர்மறையா இருந்துச்சுன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு நேர்மறை எதிர்மறை அப்படின்ட்டு இருக்கு. நான் அதுக்கு திரும்ப திரும்ப சொல்றதுக்கு இருக்கு, ஒரு கிரகத்துக்கு 2 வகையான தன்மைகள் அப்படிங்கிறது வந்து உண்டு. அப்போ சந்திரதோஷம் இருந்துச்சு அப்படின்னா தண்ணி இருக்காது, எதிர்மறையா இருந்துச்சுன்னா தண்ணி பத்தாது, சாப்பாடு பத்தாது, எல்லாம் திட்டிட்டு போயிட்டே இருப்பான். ஒரு சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் கூட இல்லாம போயிடும், கரண்ட் ஆஃப் கூட ஆயிரும். அல்லது ரொம்ப அப்படியே மழை பெஞ்சிட்டே இருக்கும், யாரும் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணாங்கன்னா வரமாட்டாங்க. இந்த மாதிரி தன்மைகள்லாம் வந்து அந்த சந்திரதோஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா உண்டு. காரணம் புரிஞ்சுக்கோ. சரிங்களா? எதிர்மறையா இருந்தா தோஷம்னு எடுத்துக்கோங்க. யோகம்னா
நேர்மறையா இருந்தா யோகம்னு எடுத்துக்குவோம். ஓகே சார், ஓகே. சரிங்களா? நேர்மறையா இருந்தா இது யோகம்னு இன்னி சொல்லுவோம். சரிங்களா? ஓகே சார். வேற சிறப்பா இருக்கு. இப்ப புரியுது. என்னோட ஜென்ம நட்சத்திரமும் குரு, லக்னாதிபதி நின்றதும் குரு. இப்பதான் நான் கவனிக்கிறேன். கரெக்டா இருக்குங்க ஐயா. எதை நீங்க அந்த கிரேடுக்கு வந்து பிரிக்கிறது எப்படி சொன்னீங்கன்னா கொஞ்சம் கிளியர் ஆயிடும். அது வந்துரும். நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு ஜாதக ரீதியாவே ஸ்டெப் பை ஸ்டெப்பா போவோம். 10 நாள் இருக்கு. இன்னைக்கு தான் ஒரு நாள் சும்மா ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் தான். ஒரு சாம்பிள்னு வச்சுக்கோம். இன்னைக்கு சாம்பிள்னு எடுத்துக்கோம். ஓகே. பொதுவா இந்த ட்ரேடிங்க்கு வந்து காரகிரகம் இது ட்ரேடிங் பண்றதுன்னு வச்சுக்கோங்க. காரகிரகம் வந்து இது புதன். பொதுவா வந்து புதன் தான். சரிங்களா? பொதுவா வந்து பாத்தீங்கன்னா புதன். இந்த ட்ரேடிங் வந்து யாருனாலே வந்து கணிக்க முடியாது. உருப்படியா வந்து பாத்தீங்கன்னா இப்படின்னு நினைப்பாங்க, அப்படி போயிடும், அப்படின்னு நினைப்பாங்க, இப்படி போயிடும். சரிங்களா? எப்ப வந்து பாத்தீங்கன்னா புதன் சம்பந்தப்படுதோ அங்க வந்து சூட்சுமா ராகம் வந்து பாத்தீங்கன்னா சம்பந்தப்படும். புதன் எப்படி சம்பந்தப்படுதோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ராகு வந்து பாத்தீங்கன்னா அதை ப்ரெடிக்டே பண்ண முடியல. அந்த மாதிரி இருக்கிறத வந்து பாத்தீங்கன்னா ராகுன்னு எடுத்துக்கலாம். புரியுங்களா? இப்ப இந்த ஒரு பழமொழி வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தங்க இருக்கு. இப்ப ஏதோ ஒரு வகையா அவங்க இந்த ட்ரேடிங் பண்ணி பழகிட்டாங்கன்னா, ஒரு விளையாட்டுக்கு வந்து பழகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது அவங்க விளையாடாம இருக்கவே முடியாது. ஒரு எப்படி சொல்றது, ஒரு அடிமையாகிற தன்மைன்னு கூட எடுத்துக்கலாம். இப்ப இந்த எப்படி சொல்றது, இந்த ட்ரீம் லெவன் எல்லாம் இப்ப விளையாடுறாங்க, இந்த ட்ரேட் பண்றாங்க. இப்ப ஒரு ட்ரேட் பண்றவரை வந்து நீங்க சும்மா உட்காருங்க அப்படின்னா அவரால் உட்கார முடியாது. இந்த மார்க்கெட்டே நல்லா இருக்காது. இப்ப போனா லாஸ் ஆயிரும்னு தெரியும், ஆனாலும் போய் ட்ரேட் பண்ணுவாரு, லாஸ் பண்ணுவாரு, வெளியே வருவார். அதுல ஒரு திருப்தி. சரி இப்ப போகாதீங்க அப்படின்னாலும் கேட்க மாட்டார். அதெல்லாம் வந்து இந்த புதனுடைய தன்மை, ராகுடைய தன்மைன்னு பேர். சரிங்களா? அப்ப இதுக்கு வந்து சில வழிபாடுகள் அப்படிங்கறது பண்ணும்போது இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சில வகையான நன்மைகள் வந்து பாத்தீங்கன்னா வந்து சேரும். அதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பின்னாடி வரும். அதையும் நான் சொல்லிக்க விரும்புறேன். அப்ப பெரிய அளவுல பண்றாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சிலர் அதுலயும் வந்து நுட்பமா வந்து ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா க்ரூட் ஆயில்ல பண்ணுவாரு. ஒரு சிலர் வந்து தங்கத்துல பண்ணுவார். இன்னொருத்தர் வந்து பேங்க் நிப்டியில பண்ணுவார். இன்னொருத்தர் நிப்டியில பண்ணுவார். இந்த மாதிரி இருக்கு இல்லையா? அப்ப அந்த ஒவ்வொரு இதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ட்ரேடிங்ல வந்து ஒவ்வொரு இதுக்குமே ஒவ்வொரு கிரகங்கள் அப்படிங்கிறது வந்து ஆளுமை பண்ணுது. ஒருத்தர் வெள்ளியில பண்ணுவார், அது வந்து சுக்கிரன். ஒருத்தர் கோல்ட்ல பண்ணுவார், அது வந்து குரு. குரு இருந்தாலும் சூட்சுமா வந்து சூரியனும் வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து வந்துருவார். ஆனா கிரிக்கெட்டே ட்ரேடிங் நடக்குதுண்ணே. அதான்ப்பா, கிரிக்கெட் ட்ரேடிங் நடக்குது. அதுதானே விளையாட்டு தானே, அதுலயும் நடக்குது இல்லையா? அது வந்து இப்ப அதான் சொல்றேன், அந்த கிரிக்கெட் ட்ரேடிங் எல்லாம் இது பண்றவங்க நீங்க என்ன பண்ணீங்கனாலும் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. சும்மாவாது ஏதோ ஒண்ணு போய் அதான் சொல்றேன், இதுல பழகிட்டாங்க அப்படின்னா அவங்க விட முடியாது. அவங்களே அது விடாது. ஏதோ ஒரு வகையா அது உங்களை கூப்பிட்டே இருக்கு. அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. காரணத்தோட தான் சொல்றேன், புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, நாளைக்கு நம்ம வந்து பார்ப்போம். இன்னைக்கு நம்ம வகுப்பு முடிச்சிடலாம். நன்றி, வணக்கம். நாளை வகுப்புல நன்றி சார். நன்றி சார். நன்றி சார். தேங்க்யூ. டேக் ரெஸ்ட் சார். டேக் ரெஸ்ட் சார். நன்றி மேடம். நன்றி. நன்றி சார். வணக்கம். நன்றி.